ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகளை கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான எழுத்தாளர்கள் பிடித்த கதைகள் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை யார் எழுதுனது, என்ன கதைனா திருமதி இந்துமதி அவர்கள் எழுதிய நாவல் நினைவுகள் நெஞ்சோடுதான் அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல் தான் பார்க்க போறோம். ஓகேவா? கதைக்குள்ள போலாமா? இந்துமதி அவர்கள் ரொம்ப டச்சிங்கா அந்த கதை எழுதுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கதையில அவங்க எழுதக்கூடிய அந்த எழுத்து நடையும் அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்ஜாய்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே நேரத்துல கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரியும் அந்த வார்த்தைகள் இருக்கும். அதுதான் அவங்களுடைய ரொம்ப ஸ்பெஷல்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நாம ஆரம்பிக்கக்கூடிய நாவல் என்னன்னா, இந்துமதி அவர்கள் எழுதிய நினைவுகள் நெஞ்சோடுதான், பகுதி 1, அத்தியாயம் 1. எதிரில் பெரிதாக வைக்கோல் போர் மண்டியிட்டு கிடந்தது. குனிந்து கைகூப்பி நமஸ்கரித்தது. ரொம்பவும் பணிவாக, அடக்கமாக. இது எதற்காக தன்னை இப்படி நமஸ்கரிக்கிறது, தனக்கு கை கூப்புகிறது? எதிரில் திண்ணையில் உட்கார்ந்திருப்பதாலா? இல்லை, வேஷம், அத்தனையும் வேஷம். இந்த பணிவு, அடக்கம், கை கூப்புதல் எல்லாமே வேஷம்தான். வெறும் ராத்திரி நேரங்களில் மட்டும்தான் காலையில் எல்லாம் மறந்து போகும். வெளிச்சத்தில் கம்பீரமாக எழுந்து நின்று கொண்டு விடும். ஆஹா, நானா ராத்திரி உனக்கு நமஸ்காரம் பண்ணினேன்? நானா உன்னை குனிந்து வணங்கி கை கூப்பினேன்? இல்லையே. இப்போது பாரேன், இப்படி நிற்கிற நானா அப்போது உனக்கு அப்படி நமஸ்காரம் பண்ணியிருப்பேன் என்கிற மாதிரி நிமிர்ந்து நின்று விட்ட மாதிரி பூதாகரமாய் நீளமும் உயரமுமாய் இந்த வைக்கோல் போருக்கு கூட பாவனைகள் தெரிந்திருக்கிறது. பகலில் ஒரு மாதிரியும் ராத்திரிகளில் வேறு மாதிரியும் நடந்து கொள்ள தெரிகிறது. தன் உருவத்தை மாற்றிக் காட்ட தெரிகிறது. தன்னுடைய கம்பீரம் அத்தனையையும் ஒடுக்கிக் கொண்டு குனிந்து மண்டியிட்டு நமஸ்கரித்து, இது யாரை பார்த்து இவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டது? ராத்திரி வேளைகளில் தங்களின் மனைவிகளை கெஞ்சுகிற கணவன்களை பார்த்தா? ஆமாம், அப்படித்தான் கெஞ்சுவார்களா என்ன? அதற்கு மனைவிகள் அடங்கி போவார்களா? அந்த அடக்கத்தில் சந்தோஷமும் பெருமையும் படுவார்களா என்ன? அது என்ன சந்தோஷம், அதில் என்ன பெருமை? எதுவானால் என்ன? அந்த சந்தோஷம், பெருமை எல்லாம் தனக்கு புரியாத விஷயங்கள், கிடைக்காத விஷயங்கள். கல்யாணமான இந்த 5 வருடத்தில் ஒரு நாள் கூட, ஒரு இரவு கூட, முதல் நாள் இரவே அவளுக்கு ஏமாற்றமான இரவுதான். அவளை ஒன்றுமில்லாமல் அடித்து போட்ட இரவு. சந்திரசேகரை பற்றி அவள் புரிந்து கொண்ட இரவு. எவ்வளவு எதிர்பார்ப்புகளுடன் உள்ளே நுழைந்தாள் அவள்! எத்தனை திரைப்படங்கள் பார்த்து, எத்தனை புத்தகங்களை படித்து, கல்லூரியில் எத்தனை தோழிகளுடன் பேசி, அவை அத்தனையையும் எதிர்பார்த்து கொண்டுதான் போனாள். அவன் தன்னை மென்மையாய் பார்வையால் அணைத்து, பின் தன் தோளில் மெதுவாக கை போட்டுவிட்டு, அருணா, லவ் யூ சொல்லி படுக்கை வரை நடத்தி கொண்டு போய், ஆனால் சந்திரசேகரன் அப்படி எதுவும் செய்யவில்லை. அவள் வந்ததும் மௌனமாக புத்தகம் ஒன்றை புரட்டி கொண்டிருந்தான். ஒரு நிமிடத்திற்கு பின்புதான் அவளை பார்க்கிற மாதிரி பார்த்தான். அதன் பின் நிதானமான குரலில், உட்காரே அருணா என்றான். அப்போதே அவள் மனதில் சின்ன பள்ளமாக ஒன்று விழுந்தது. என்ன இவர், ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று தோன்றியது அவளுக்கு. ஆனாலும் மௌனமாக உட்கார்ந்து கொண்டாள். அவன் அப்போதும் சிறிது நேரம் பேசாமலே இருந்தான். பின்பு கரகரத்த குரலில் பேச ஆரம்பித்தான். ஏன் அருணா, எல்லார் வாழ்க்கையின் ஆரம்பம் மாதிரி நம்மோட வாழ்க்கையின் ஆரம்பம் இல்லையே என்று நினைக்கிறாயா? ஏன், நம் வாழ்க்கையின் ஆரம்பத்திற்கு என்ன என்று கேட்க நினைத்து கேட்காமல் அவனை மெதுவாக நிமிர்ந்து மட்டும் பார்த்தாள். ஏன் அருணா, உன்னை ஒண்ணு கேட்கட்டுமா? என்னை பத்தின உண்மையை தெரிந்து கொண்டு நீ எப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள சம்மதித்தாய்? வாட் மேட் யூ டு கம் திஸ் டிசிஷன்? உங்களை பற்றின உண்மையா? என்ன உண்மை? முதல் தடவையாக வாயை திறந்து கேட்டாள் அவள். என்ன உண்மையா? என்ன அருணா இது, தெரியாத மாதிரி கேட்கிறாய்? நிஜமாக தெரியாமல் தான் கேட்கிறேன். உன் அப்பா அம்மா சொல்லவில்லையா? என் அப்பா அம்மாவா? இல்லையே. இல்லையா? நிஜமாக சொல்லவில்லை? இல்லை. அவன் அதிர்ந்து போனான்.
ஒரு வினாடி என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தான். எப்படி சொல்வது? தன்னால் நேரடியாக சொல்ல முடியாது என்றுதானே அவன் அவள் பெற்றோரிடம் சொன்னான். அவர்கள் ஏன் இவளிடம் இருந்து மறைத்து விட்டார்கள்? அதுவும் இதையா? இவ்வளவு பெரிய விஷயத்தையா? மை குட்னஸ்! எதுவும் தெரியாமல் இவள் எப்படி வந்து நிற்கிறாள்? எப்படி சொல்லப் போகிறோம் இவளிடம்? எப்படி எடுத்துக்கொள்வாள் இதை? தான் ஏமாற்றப்பட்டதாக நினைப்பாளே, தன் வாழ்க்கை வீணாகி விட்டதாக புலம்புவாள், கத்தி அமர்க்கலப்படுத்துவாள், எல்லோரிடமும் சொல்லி அவமானப்படுத்துவாள். பிளீஸ் அருணா, இதை யாரிடமும் சொல்லாதே. இத்தனை வருஷமாய் யாருக்கும் தெரியாமல், யாரிடமும் சொல்லாமல் 35 வருடங்களை தள்ளிவிட்டு, தான் குடும்ப வாழ்க்கைக்கு லாயக்கில்லாதவன் என்பதை மறைத்துவிட்டு, இப்போது அம்மா அப்பாவிற்காக கல்யாணம் பண்ணிக்கொண்டு, அவர்களுக்கு கூட தெரியாத விஷயத்தை உனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக உன் அப்பா அம்மாவிடம் சொல்லி, ஓ மை குட்னஸ், இவளிடம் சொல்லாமலா அவர்கள் இந்த கல்யாணத்தை நடத்தியிருக்கிறார்கள்? அருணா, இது என் தவறில்லை, உன் பெற்றோர்கள் செய்த தவறு. அவன் எல்லாவற்றையும் மௌனமாக உள்ளுக்குள் குமுறினான். யார் தப்பானால் என்ன? ஏமாற்றப்பட்டது இவள். ஏமாந்தவன் இப்போது எதை சொல்லி இந்த ஏமாற்றத்தை போக்குவது? எதை சொன்னால்தான் போகும்? எப்படி சொல்வது? அருணா, ஐ am an important என்று எப்படி, எப்போ சொல்வது? அவனையே பார்த்து கொண்டு நின்ற அவள் மெதுவாக கேட்டாள். என்ன விஷயம்? நீங்க தான் சொல்லுங்களேன். தயங்கி தயங்கி மெல்ல சொன்னான் அவன். அதை கேட்டு அதிர்ந்து போய் நின்றாள் அவள். நிஜமா? இது நிஜம்தானா என்று மனசு அரற்றிற்று. அப்பா அம்மா மீது கோபம் வந்தது. இதையா மறைத்திருக்கிறார்கள்? மறைக்கக்கூடிய விஷயமா இது? எதற்காக இப்படி செய்தார்கள்? இவரின் பணத்திற்காகவா? இத்தனை லட்சத்திற்கும் ஒரே பிள்ளையாக நிற்கிற காரணத்திற்காகவா? தங்களின் தரித்திரத்தை தீர்த்து கொள்கிற அரிப்பிற்காகவா? அப்புறம் சாப்பாட்டிற்கு, இருக்கிற இடத்திற்கு, தம்பிகளின் படிப்பிற்கு, தங்கைகளின் கல்யாணத்திற்கு எந்த கஷ்டமும் இருக்காது என்பதற்காகவா? அம்மா, நீ கூட எப்படி செய்தாய் இதை? எப்படி உன் மனசு இதற்கு துணிந்தது? 6 குழந்தைகளை பெற்ற உன்னால் கூடவா ஒரு பெண்ணின் மனதை புரிந்து கொள்ள முடியாமல் போகும்? அவளுக்கு அழுகை வந்தது. பெரிதாக அழவேண்டும் போல் இருந்தது. யார் மடியிலாவது முகத்தை புதைத்துக் கொண்டு அழ வேண்டும். யார் மடியில் முகத்தை புதைத்துக் கொள்ள முடியும்? யாரிடம் அழ முடியும்? யாரிடம்தான் இதை சொல்ல முடியும்? சொல்லும்படி யார் இருக்கிறார்கள்? அம்மாவிடம்? நோ, கூடாது. இதை பற்றி மட்டுமல்ல, வேறு எதை பற்றியுமே பேச்சே இல்லாமல். அப்படித்தான் இருந்தாள் அவள். அப்பா அம்மாவிடம் மட்டுமல்ல, அவனிடம் கூட அப்படித்தான் இருந்தாள். ஒரு வார்த்தை பேச்சாக, கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதிலாக. அவனும் அதிகம் எதுவும் கேட்காமல் உள்ளுக்குள்ளேயே இறுகி போனான். மனசுக்குள் உடைந்து போனான். எப்போதாவது தேவையானால் மட்டும் கேட்டு, அதுவும் பெயரை கூட சொல்லாமல் வெறுமையாய். ராத்திரி ஒரு ஃபைல வச்சிருந்தேன், பாத்தியா? டவல் கொஞ்சம் வேணும். நாளைக்கு பிசினஸ் விஷயமா டெல்லிக்கு போறேன். வர ஒரு வாரம் ஆகும். நீ அது வரைக்கும் உன்னோட வீட்டுக்கு போவதானா போகலாம். அவள் போக மாட்டாள். கல்யாணத்திற்கு பின் போகவே இல்லை. அப்பாவும் அம்மாவும் கூப்பிட்டு பார்த்தார்கள். பதிலுக்கு ஒரு பார்வை மட்டும் வரும். நெருப்பு மாதிரி மனசில் விழும். பேச்சே இல்லாத அந்த தகிப்பில் மௌனமாக திரும்பி போய் விடுவார்கள் அவர்கள். இந்த நாள் வரை, இந்த 5 வருடமாக அவள் இதை பற்றி அவர்களிடம் எதுவும் சொல்லவில்லை. அருணா, சாரிமா, தெரியாம பண்ணிட்டோமா, எங்களை மன்னிச்சிருமா, எங்களின் கையாளாகத்தனத்துக்கு உன்னோட வாழ்க்கைய பாழாக்கிட்டோமே. மீதி குழந்தைகளை கரையத்த எந்த வழியும் தெரியலம்மா எனக்கு. வர்ற 400 ரூபாய் சம்பளத்துல 5 குழந்தைகளை காப்பாத்தி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து என்னால எப்படிமா முடியும்? அதனாலதான் இதுக்கு நாங்க சம்மதிச்சு உங்ககிட்ட இருந்து மறைச்சி. இப்படி எந்த டயலாக்கும் இல்லை, எந்த பேச்சும் இல்லை. எல்லாமே மௌனத்தில் நடந்தது. மௌனத்திலேயே போயிற்று. அப்படியும் அந்த மௌனத்தை தாங்க முடியாமல் ஒரு நாள் அவள் அவன் எதிரில் போய் நின்றாள். நாம பேசாம டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணலாமே. டைவர்ஸா? சடார் என்று நிமிர்ந்து பார்த்தான் அவன். ஒரு வினாடி பார்த்து கொண்டே இருந்தான். பின் எழுந்து அருகில் வந்து சட்டென்று அவள் கையை பற்றி கொண்டான். பிளீஸ் அருணா, இத உன்னு கையால நினைச்சு பிடிக்கல, காலுன்னு நினைச்சுதான் பிடிச்சுட்டு இருக்கேன். டைவர்ஸ் உனக்கு சுலபமா கிடைத்துவிடும். எந்த கோர்ட்டும் இதற்கு சீக்கிரம் டைவர்ஸ் வாங்கி தந்துவிடும். கோர்ட் எதற்கு?
மனிதத்தனமுள்ள யாரும் தாங்களாகவே இதற்கு சரி என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆனால் அருணா, இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால், என்னுடைய அப்பா அம்மாவிற்கு கூட தெரியாத இது தெரிந்து போனால், ஓ நோ, அதற்கு பின்னால் என்னால் உயிரோடு இருக்க முடியாது. அருணா, ஒவ்வொரு பார்வையாக சந்திக்க முடியாது என்னால். அந்த அவமானத்தை தாங்கிக் கொண்டு வாழ முடியாது. அதனால் அதனால் யூ டிசைட் யுவர் செல்ஃப் என்றான் அவன். சரேல் என்று அந்த இடத்தை விட்டு போய்விட்டான். அதோடு அவளும் டைவர்ஸ் எண்ணத்தை விட்டுவிட்டாள். அதிலிருந்து மறுபடியும் அந்த பேச்சை எடுக்கவில்லை. அதை பற்றி நினைக்கவில்லை. நினைக்க கூடாது என்று பிடிவாதமாக கூட இருந்தாள் அவள். ஆனால் அந்த பிடிவாதத்தையும் மீறி சில நாட்கள் மனசு அலைகிற போது, உடம்பு நெருப்பாக தகிக்கிற போது, அதுவா, அது மட்டும்தானா வாழ்க்கை என்று ஒதுக்கி தள்ளினாலும், அதுதான், அதுவும் தான் வாழ்க்கை என்று ஞாபகப்படுத்துகிற போது அவள் தனக்குள்ளாக அழுதிருக்கிறாள். நிறைய ராத்திரிகளை தூக்கமில்லாமல் தள்ளியிருக்கிறாள். நிறைய பகல்களில் அலையாக அலைந்திருக்கிறாள். உடம்பும் மனசும் ஓய்ந்து போகிற வரை, படுத்த உடனே தூக்கம் வருகிற வரை. அந்த மாதிரி ஒரு பலவீனமான நாளில்தான் அவனிடம் சொன்னாள் அவள். நாம இந்த மெட்ராஸ் விட்டு போய்விடலாமே, மாயவரத்துக்கு பக்கத்துல இருக்கிற உங்க பண்ணைக்கு போலாமே, அங்க கொஞ்சம் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னு தோணுது. ஒரு வார்த்தை சொல்லாமல் அடுத்த வாரமே கிளம்பினான் அவன். பிசினஸை அப்பாவியே பார்த்து கொள்ளச் சொன்னான். இந்த குக்கிராமத்துக்கு வந்து 6 மாசம் பேசாமல் இருந்தான். அதன் பின் குழந்தைகள் பள்ளிக்கூடம் ஒன்றை ஆரம்பித்து தானே அதை கவனித்துக் கொண்டான். அதன் பின் அவளையும் கூட வந்து கவனித்துக் கொள்ளச் சொன்னான். அந்த குழந்தைகளுக்கு நடுவில் இருப்பது நிம்மதியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஆனாலும் எப்போதாவது ஒரு நாள் இன்று மாதிரி மனசு விழித்துக் கொள்கிறது. நெருப்பு மாதிரி பற்றி எரிகிறது. அதை தனித்துக் கொள்ள அவள் இப்படி வாசலில் வந்து உட்காருவாள். வானத்தை பார்ப்பாள். நட்சத்திரங்களை எண்ணுவாள். வைக்கோல் போரை, இருட்டை, அதில் மினுமினுக்கென்று பறக்கிற மின்மினி பூச்சிகளை, எதிர் புளிய மரத்தை, பக்கத்து கிணற்றடியை, எல்லாவற்றையும் மாறி மாறி பார்த்து கொண்டே உட்கார்ந்திருப்பாள். ஒவ்வொரு சத்தமாக கேட்டுக்கொண்டே 1, 2, 3 என்று 500 வரை கூட எண்ணுவாள். அதற்கும் அடங்காது போனால் முழங்காலில் முகத்தை புதைத்துக் கொண்டு சத்தமில்லாமல் அழுவாள். அப்போது அப்படி அழ வேண்டும் என்று தோன்றியது. நன்றாக வாய்விட்டு அழ வேண்டும். மனசுக்குள் எரிகிற நெருப்பு அணைகிற வரை அழ வேண்டும். அல்லது தானே எரிந்து சாம்பலாகிற வரை அழ வேண்டும். ஒருவேளை அப்படி சாம்பலாகிற போதுதான் இந்த தகிப்பு அடங்குமோ? அப்போதுதான் இந்த நெருப்பு அணையுமோ? என்ன நெருப்பு இது? யார் ஏற்றி வைத்தது இதை? சட்டென்று கதவு திறக்கப்பட்ட சத்தத்தில் கலைந்து திரும்பினாள் அவள். வாசல் நிலைப்படியில் சந்திரசேகரன் நின்று கொண்டிருந்தான். ஒரு வினாடி அவளையே பார்த்துவிட்டு பின் கேட்டான். மணி 1 விட்டதே, தூங்க வரல? இதோ வரேன். அவள் எழுந்து கதவை மூடி தாழ்பால் போட்டாள். உள்ளே வந்து தன் படுக்கையில் படுத்துக் கொண்டாள். பின் அவனுக்கு தெரியாமல் சத்தப்படுத்தாமல் மெதுவாக அழ ஆரம்பித்தாள். அந்த அழுகையை உணர முடியாதவனாக வழக்கம் போலவே அன்றும் லேசான குரட்டை சத்தத்தோடு தூங்கி போனான் அவன். அத்தியாயம் 2. வண்டி ஸ்டேஷனில் நின்றது. படுத்துக் கொண்டிருந்த அவன் சட்டென்று எழுந்து ஜன்னல் வழியாக பார்த்தான். என்ன ஸ்டேஷன் என்பதை தெரிந்து கொள்ள பெயர் பலகையை தேடினான். பிளாட்ஃபார்ம் அந்த பக்கம் வராததால் கதவை தள்ளிக்கொண்டு வெளியில் வந்தான். எதிரில் இருந்த ஜன்னலின் கண்ணாடியை தூக்கிவிட்டு குனிந்து பார்த்தான். மஞ்சள் போர்டில் அழகாக கருப்பு எழுத்துக்கள் தமிழில், ஆங்கிலத்தில், இந்தியில் மாயவரம் என்று இருந்தது. அதற்காகத்தான் அவன் தூங்காமல் விழித்துக் கொண்டு வந்தான். கண்ணில் வழிந்த தூக்கத்தை விரட்ட சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டான். தலைக்கு மேல் இருந்த சின்ன விளக்கை போட்டு தோள் பையில் இருந்து அண்ணா கரீனாவை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். 100வது தரமாக அவன் படிக்கிற புஸ்தகம் அது. பக்கம் பக்கமாக வரி வரியாக மனப்பாடமான புஸ்தகம். ஆனாலும் ஒவ்வொரு தரமும் புதுசாக தெரிகிற புஸ்தகம். மனசுக்கு கஷ்டமாக இருக்கிற போது, சந்தோஷம் வருகிற போது எடுத்து படிக்கிற புஸ்தகம். இப்போது மனசில் எது வந்திருக்கிறது என்று நினைத்துக் கொண்டான். கஷ்டமா இல்லை சந்தோஷமா? சந்தோஷமா? அது என் வாழ்க்கையில் வராத மாதிரியே அவனுக்கு தோன்றியது. அல்லது 24வது வயதோடு முடிந்து போய்விட்டதாக, மருத்துவ கல்லூரியை முடித்துவிட்டு வெளியில் வந்த உடனேயே அடங்கி போய் விட்டதாக, பத்மினியின் அந்த பார்வையில், நெருப்பு மாதிரி வந்த பேச்சில். பத்மினி
சட்டென்று அண்ணாவை மூடி வைத்தான் அவன். இன்னொரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டான். ஜன்னல் வழியாக வெளியில் பார்க்க ஆரம்பித்தான். ரவி ரவீந்தர், பி எ ஜென்டில்மேன். கல்யாணம் மட்டும்தான் ஒரு பொண்ணையும் ஆணையும் சேர்த்து வைக்கும்னு நினைச்சா நமக்கு நடந்த கல்யாணம் நம்மை சேர்த்துத்தான் வைத்திருக்கிறது. ஆனால் மனசுதான் சேர்த்து வைக்கிறது, மனசால் தான் சேர முடியும் என்று நினைக்கிறவராக நீங்கள் இருந்தால் டோன்ட் டச் மீ ப்ளீஸ், பிகாஸ் என் மனசுல நீங்க இல்ல. அடிபட்ட மாதிரி அவன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். நான் இல்லையா? தென் why did you marry me? Because I was forced. அப்பா அம்மாவுடைய பிடிவாதம், என்னைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்ற உங்களுடைய பிடிவாதம், உங்களிடம் இருக்கிற பணம், நீங்கள் எங்கள் ஜாதியை சேர்ந்தவர் என்ற காரணம், இதெல்லாம் என் பிரபாகர் கிட்டே இல்லையே. என் பிரபாகர்? யார் இந்த பிரபாகர்? மெதுவாக அவன் கேட்டபோது அவள் பேசவில்லை. முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். சின்ன அழுகையாக ஆரம்பித்து அதுவே பின் பெரிதாகி அவன் அதற்கு மேல் தாங்க முடியாதவனாக எழுந்து வெளி வராந்தாவுக்கு வந்தான். அவள் அழுகை அடங்குகிற வரை அங்கேயே இருந்தான். வானத்தை அண்ணாந்து பார்த்தான். தூரத்து இருட்டை பார்த்தான். பின் மறுபடி அங்கிருந்தே அவளை பார்த்தபோது அவள் அழுது முடித்து சுவரில் சரிந்து உட்கார்ந்திருந்தாள். பார்வை எங்கோ வெறித்தது. அவன் உள்ளே வந்ததும் சட்டென்று ஒரு பயத்தோடு அவன் முகத்தில் பதிந்தது. அவன் ஒன்றும் சொல்லாமல் படுத்துக்க என்று விளக்கை அணைத்தான். கட்டிலில் இருந்து ஒரு தலையணையை மட்டும் எடுத்துக்கொண்டு வெளி வராந்தாவுக்கு போனான். வெறும் தரையில் தலைகாணியை போட்டுக்கொண்டு படுத்தபோது அவள் மீது கோபம் வந்தது அவனுக்கு. என்ன பெண்கள் இவர்கள் என்று தோன்றியது. மனசுக்கு பிடித்ததை செய்யக்கூட தைரியமில்லாமல் இவர்களுக்கெல்லாம் எதற்காக காதல்? ஒருவேளை இவள் சொல்லி அப்பா அம்மா சம்மதிக்காமல், அதன் பின் காலேஜ் போக கூட அனுமதிக்காமல் அவசர அவசரமாக தன்னை பார்த்து முடித்திருப்பார்களோ? அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றியது அவனுக்கு. அவளை நினைத்த போது கஷ்டமாக இருந்தது. இப்போது இந்த நிலைமையில் என்ன செய்ய முடியும் தன்னால் என்று யோசித்தான். எது செய்தால் சரியாக இருக்கும் என்று எதையோ நினைத்து பார்த்தான். எது அவளை சந்தோஷப்படுத்தும்? அந்த பிரபாகரை தவிர வேறு எதுவும் சந்தோஷப்படுத்தாது. வேறு யாரும் சந்தோஷப்படுத்த முடியாது. ஆமாம், யார் அந்த பிரபாகர்? மறுநாள் காலை அவன் விவரங்களை சேகரித்துக் கொண்டு வந்து அவனை போய் பார்க்கலாம் என்று கிளம்பின போது உள்ளே காலையில் இருந்து அரைக்கதவையே திறக்காமல், எந்த சத்தமும் வராமல், காஃபி குடிக்காமல், சாப்பிடாமல் என்ன செய்கிறாள் அவள்? சட்டென்று ஒரு சந்தேகம் வர கதவை தட்டினான். மெதுவாய், இன்னும் கொஞ்சம் வேகமாய், பின் பலமாய், எதற்கும் பதிலில்லாமல் போகவே தாழ்பாலை உடைத்து உள்ளே போய் தூங்குகிற மாதிரி கிடந்த அவளுடைய உயிரில்லாத உடம்பை பார்த்து கதறினான். அவளுடைய உடலின் அருகில் டிஸ்பென்சரியிலிருந்து எடுக்கப்பட்ட கார்டினால் கிட்டத்தட்ட 20க்கு மேல் இருந்தன. 100 கிராம் மாத்திரைகள் அவை. அந்த வெள்ளை உடம்பு நீளமாய், அது கிடந்த விதம், தலையை விரித்து கொண்டு கண்களை தூங்குகிற மாதிரி மூடிக்கொண்டு நிரந்தர தூக்கமாய். என் பிரபா, ராத்திரி பேசின அந்த குரல். உங்களிடம் பணம் இருக்கு, ஒரே ஜாதிங்கிற காரணம் இருக்கு, அது ரெண்டும் என்னோட பிரபாகர் கிட்ட இல்ல. அதன் பின்புதான் அவன் நிறைய சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தான். டிஸ்பென்சரியை மூடிவிட்டு ஊர் ஊராக போய் புஸ்தகம் படித்து, நினைத்த போது சாப்பிட்டு, இஷ்டப்பட்ட நேரத்தில் தூங்கி, அதுவும் சலித்து போன போதுதான் அவனுக்கு ஏதாவது கிராமத்திற்கு போக வேண்டும் என்று தோன்றியது. அந்த அமைதியில் சின்ன டிஸ்பென்சரியாக ஒன்று ஆரம்பித்தான். ஏழைகளுக்கு வைத்தியம் பார்க்க முடிவு செய்தான். உடனே அவனுக்கு அம்மாவின் ஊர் ஞாபகத்துக்கு வந்தது. எப்போதோ அம்மா உயிரோடு இருந்தபோது சொன்ன ஊர். அப்பா செத்து போவதற்கு முன்னால் குடும்பம் நடத்தின ஊர். அவன் பிறந்த ஊர். மாயவரத்தில் இறங்கி ஒரு மாட்டு வண்டியோ குதிரை வண்டியோ பிடித்து போனான். ரயில் ராத்திரி 2 மணிக்கு மாயவரம் போவதாக சொன்னதும் அவன் தூங்காமல், தூக்கம் வராமல் புஸ்தகம் படிக்க ஆரம்பித்தான். ஜன்னல் வழியாக இருட்டை கருப்பு திட்டுக்களாக தலையை விரித்து கொண்டு நிற்கிற பெண்ணாக தெரிகிற மரங்களை பார்த்து கொண்டிருந்தான். பின் அதுவும் பிடிக்காமல் சலித்து போய் விளக்கை அணைத்து படுத்த போதுதான் வண்டி ஸ்டேஷனில் நின்றது. பெயர் பலகை தெரிந்தது. காஃபி, டீ என்று தூக்க குரலாக கேட்டது. 2-3 பேர் இறங்கி அவசர அவசரமாக நடப்பது தெரிந்தது. அவன் அவசரப்படாமல் நிதானமாக தன் சூட்கேஸை இறக்கினான். பின் தோள்பையை மாட்டிக்கொண்டு தானும் இறங்கினான். ஒரு வினாடி அந்த 2 மணி ராத்திரியில் எங்கே போவது என்று யோசித்தான்.
அந்த நேரத்திற்கு பஸ் எதுவும் இருக்காது, டாக்ஸி கிடைக்காது. குதிரை வண்டிக்காரர்கள் வருவார்களோ மாட்டார்களோ, மாயவரமாகவே இருந்தாலாவது வருவார்கள். பக்கத்து கிராமம், அத்தனை தூரம் போக வேண்டும். யார் வரப்போகிறார்கள்? அவன் அருகில் காலியாக கிடந்த சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்தான். கீழே படுத்துக் கொண்டிருந்த நாய், தூரத்து கிழவி, பீடி பிடித்துக் கொண்டிருந்த ஒரு ஆள் என்று மாறி மாறி பார்த்தான். பின் சிகரெட் ஒன்றை பத்த வைத்துக் கொண்டபோது ஸ்டேஷன் மாஸ்டர் பக்கத்தில் தெரிந்தார். சாரு ஊருக்கு புதுசா? யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? கீழையூருக்கு. அங்கே யார் வீடோ? வீடு இல்ல, பின்ன ஒரு டிஸ்பென்சரி வைக்கலாம்னு. டிஸ்பென்சரியா? ஆமா. நீங்க டாக்டரா? அங்கே யாரையாவது தெரியுமா? தெரியாது. அப்படின்னா சந்திரசேகர பாருங்க, அவரு எல்லா உதவியும் செஞ்சு தருவார். யாரு? சந்திரசேகரன். அவர் பெயரை சொன்னா சின்ன குழந்தை கூட கூட்டி கொண்டு போய் விடும். அப்படியா? ரொம்ப நல்ல மனுஷன். அவரும் மெட்ராஸ்ல இருந்து வந்துதான் செட்டில் ஆகி இருக்கார். நீங்க கூட மெட்ராஸா? ஆமா. இப்பவே போக போறீங்களா? எங்க? கீழையூருக்கு? இல்ல, காலையில தான். அப்படின்னா அது வரைக்கும் என் ரூமுக்கு வாங்கலேன். வேணாம், நான் இங்கேயே இருக்கேன். இங்க ரொம்ப குளிரும் சார். ஐ என்ஜாய் தட். அவன் சிரித்துக்கொண்டே சொன்னதும் அவரும் லேசாக சிரித்துவிட்டு போனார். அவன் சிகரெட்டை அணைத்து போட்டு தன் பை மீது சாய்ந்து கண்களை மூடின போது வானத்தில் நட்சத்திரங்களின் மினுங்கள் தெரிந்தது. மறுபடியும் கண் விழித்து பார்த்தபோது அதே வானத்தின் மூலையில் லேசாக நிலா கீறலும் ஒரே ஒரு நட்சத்திரமும் மட்டும் போகாமல் பிடிவாதம் பிடித்துக் கொண்டு நின்றன. அந்த பிடிவாதத்தை ரசித்துக் கொண்டே அவன் சூட்கேஸையும் பைகளையும் தூக்கி கொண்டு வெளியில் வந்து ஜட்காவில் வைத்தான். கீழையூர் என்று சொல்லிவிட்டு கூடவே சந்திரசேகரன் வீட்டுக்கு என்றும் சொன்னான். பக்கத்து பச்சைகளை, பறவைகளின் சத்தத்தை, வைக்கோல் வாசனையை, குதிரை கிளப்பின புழுதியை ரசித்துக் கொண்டே மௌனமாக வந்தபோது நன்றாக வெளிச்சம் வந்து விட்டது. ஒவ்வொரு வாசலும் சாணத்து பச்சையில் வெள்ளை கோலம் போட்டுக் கொண்டிருந்தன. மனித நடமாட்டம் நிறைய இருந்தது. ஆடு, மாடு, கோழிகள். ஜட்காக்காரன் ஒரு வீட்டு வாசலில் நிறுத்தி, இதுதாங்க சந்திரசேகர ஐயா வீடு என்றபோது அவன் பார்வை வாசலில் நின்றவளின் மீது பதிந்தது. பளிச்சென்று நல்ல உயரமும் நிறமுமாய் தெளிவான முகமும் கம்பீரமான உருவமுமாக, யார் இவள்? இந்த கிராமத்தில் இப்படி ஒரு பெண்ணா? கீழே இறங்கி, எக்ஸ்கியூஸ் மீ, இதுதான் மிஸ்டர் சந்திரசேகரனின் வீடா என்று கேட்டான். எஸ் என்று தலையாட்டினாள் அவள். அவர் இல்லையா? இல்ல, ஸ்கூலுக்கு போயிருக்கார். நீங்க? ஐ எம் டாக்டர் ரவீந்தர், மெட்ராஸ்ல இருந்து வர்றேன். அப்படியா? என்ன விஷயமாக அவரை நீங்க பார்க்கணும்? இல்ல, இங்க ஒரு டிஸ்பென்சரி வைக்கலாம்னு வந்திருக்கேன். முதல்ல தங்க ஒரு இடம் வேணும். மாயவரம் ஸ்டேஷன் மாஸ்டர் சந்திரசேகரோட பெயரை சொல்லி அனுப்பினார். அப்படியா என்று அரை வினாடி யோசித்தாள் அவள். பக்கத்து வீடு காலியாத்தான் இருக்கு, தங்கிக்கிறீங்களா? ஓ எஸ், வித் பிளஷர். இருங்க, சாவி கொண்டு வரேன். அவள் சாவி கொண்டு வந்து வீட்டை திறந்து காட்டினாள். வீடு பூட்டி கிடந்த மாதிரி தெரியாமல் சுத்தமாக இருந்தது. தினமும் பெருக்கி துடைத்த அடையாளம் தெரிந்தது. தாழ்வாரமும் முற்றமும் பெரிய பெரிய அறைகளுமாக, அங்கேயே டிஸ்பென்சரியும் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தான் அவன். இதற்கு வாடகை என்று அவளை பார்த்தபோது, அதை அவர் வந்து சொல்வார் என்றாள் அவள். அதன் பின், சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறீங்க என்று கேட்டாள். தெரியல என்று சிரித்தான் அவன். வீட்டுல யாரும் வரலையா? யாரும் இல்ல வருவதற்கு. மறுபடியும் அதே சிரிப்பு. ஐ எம் அ லோன்லி பர்சன். அந்த லோன்லி மனசில் அழுத்தமாக விழ அவள் ஒரு வினாடி பேசாமல் நின்றாள். பின், ஓகே, இப்போது மட்டும் நான் அனுப்புறேன். யூ கேன் டேக் யுவர் பாத் அண்ட் ஹேவ் யுவர் ஃபுட். எதற்கு உங்களுக்கு அனாவசிய சிரமம்? வெளியில எங்காவது பாத்துக்கிறேனே. பட் எங்களால அப்படி சொல்ல முடியாது. வெளியில பார்த்துக்கொள்ள வேறு டாக்டர் யாரும் இல்ல. ஓகே தென், அனுப்புங்க என்று சின்ன சிரிப்பாக சிரித்தான். நான் வரேன் என்று அவள் திரும்பினதும், எக்ஸ்கியூஸ் மீ என்று நிறுத்தினான் அவன். நிறுத்திவிட்டு, நீங்கள் என்று அவள் முகத்தை பார்த்தான். அவள் அரை வினாடி தயங்கி, மிஸ்ஸஸ் சந்திரசேகரன் என்றாள். இந்துமதி அவர்கள் எழுதிய நினைவுகள் நெஞ்சோடுதான் நாவலின் பகுதி 2, அத்தியாயம் 3. வெகு நேரமாக வாசலிலேயே நின்று கொண்டிருந்தான் ரவீந்தர். அந்த தெரு, வரிசையாக வளர்ந்திருந்த குட்டை தென்னை மரங்கள், அதிலிருந்து கீச்சிட்ட அணில்கள், கத்தின காகங்கள், நொண்டிக்கொண்டு போன ஒரு நாய்,
மணலில் விளையாடின குழந்தைகள் உள்ளே இருந்து வந்து அவர்களை இழுத்து கொண்டு போன அவர்களின் அம்மாக்கள் என்று மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்த்த மாதிரியே தெருவில் போனவர்கள் அவனை திரும்பி பார்த்தார்கள். ஒரு ஆச்சரியமான பார்வையில் யார் இவன் என்ற கேள்வி தெரிய, ஒருவேளை தனக்கு இந்த இடம், மனிதர்கள், சூழ்நிலை எல்லாம் வித்தியாசமாக தெரிகிற மாதிரி நானும் இவர்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறோமோ என்று நினைத்து கொண்டான். அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றியது அவனுக்கு. அந்த காலை நேரம் ஷர்ட்டும் பேண்டும் தலை நிறைய முடியும் கையில் சிகரெட்டுமாக தோற்றத்திலேயே ஒரு அந்நியத்தனம் தெரிய தெருவை பார்த்து கொண்டு நிற்பது நிச்சயமாக வித்தியாசமாகத்தான் படும். அந்த இடத்திற்கு பொருத்தமில்லாததாகத்தான் தெரியும். மேலும் அந்த பார்வைகளின் ஆச்சரியங்களை சந்திக்க பிடிக்காமல் கையில் இருந்த சிகரெட்டை அணைத்து போட்டுவிட்டு உள்ளே வந்தான். ஓரமாக கிடந்த பெஞ்சில் உட்கார்ந்து சிறிது நேரம் அவற்றை வெறித்தான். இப்போது எதற்காக ஒரு கிராமத்திற்கு வந்திருக்கிறோம் என்று ஒரு நிமிடம் யோசித்தான். வைத்தியம் பார்ப்பதற்கா? தன்னிடம் வைத்தியம் பார்த்து கொள்ள யாரும் வருவார்களா இங்கே? பொதுவாகவே கிராமத்து மனிதர்கள் டாக்டரை நம்பாதவர்கள், சுலபத்தில் அவர்களை தேடி போகாதவர்கள், தாங்களே கை வைத்தியமாக பார்த்து கொள்பவர்கள். அதையும் மீறினால் பச்சிலை, சூரணம் என்று அரைத்து சாப்பிடுவார்கள். அதையெல்லாம் தவிர்த்து தன்னிடம் யார் வரப்போகிறார்கள்? வருவார்களா என்ன? வருவார்கள் என்ற நம்பிக்கையிலா இங்கு வந்திருக்கிறோம்? பிராக்டிஸ் பண்ணவா? நிஜமாகவே பிராக்டிஸ் பண்ணத்தானா? அப்படியானால் மெட்ராஸில் பண்ணியிருக்க கூடாதா? அந்த நர்சிங் ஹோமை விட்டுவிட்டு வேறு ஒரு டாக்டரை நம்பி ஒப்படைத்து விட்டு எதற்காக ஊர் ஊராக சுற்ற வேண்டும்? எல்லாம் சலித்து போய் ஓய்ந்து போன மாதிரி இங்கே எதற்காக வர வேண்டும்? எதிலிருந்து தப்பித்துக் கொள்ள இங்கே அடைக்கலம் புகுந்திருக்கிறேன்? தன்னிடமிருந்தா? தன்னை துரத்தும் நினைவுகளிடமிருந்தா? முடியுமா அது? இது என்ன பைத்தியக்காரத்தனம்? சட்டென்று அந்த நினைவை விளக்க எழுந்து போய் தன் சூட்கேஸை திறந்தான். துணிகளை எடுத்து வைத்தான். புஸ்தகங்களை அடுக்கினான். கொண்டு வந்திருந்த மருந்து பாட்டில்களையும் மாத்திரைகளையும் சுவரில் பதித்திருந்த அலமாரியில் வரிசைப்படுத்தினான். பின் அங்கே டிஸ்பென்சரி வைக்க என்னவெல்லாம் தேவையாக இருக்கும் என்று யோசித்தான். முதலில் ஒரு மேஜை, பொருட்கள் வைக்க அலமாரிகள், ஊசிகளை ஸ்டெர்லைஸ் பண்ண ஒரு ஹீட்டர், இத்தனையையும் வாங்கியாக வேண்டும். வாங்கி தயார்படுத்தியாக வேண்டும். இதற்கு யார் தனக்கு உதவ போகிறார்கள்? உடனே ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னது நினைவுக்கு வந்தது அவனுக்கு. அப்படியானால் சந்திரசேகரனை பாருங்கள், அவர் எல்லா உதவியும் செஞ்சு தருவார். யார் இந்த சந்திரசேகரன்? இங்கே என்னவாக இருக்கிறார்? சென்னையில் இருந்து வந்து நிரந்தரமாக தங்கியிருப்பதாக ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னாரே, எதற்காக இப்படி ஒரு குக்கிராமத்தில் வந்து தங்க வேண்டும்? யோசித்துக் கொண்டே திரும்பின போது ஓரத்தில் இருந்த எவர் சில்வர் கேரியர் கண்ணில் பட்டது. உடனே அதை வைத்து விட்டு போன அவள் ஞாபகம் வந்தது. நீங்கள் யார் என்று சொல்லவே இல்லையே. சற்று தயங்கிய பின், ஐ எம் மிஸ்ஸஸ் சந்திரசேகரன். அந்த குரல், அந்த பார்வை, அதன் தயக்கம், தன் பெயரை சொல்லாமல் வெறும் மிஸ்ஸஸ் சந்திரசேகரன் என்ற பதில். என்ன பதில் அது? இந்த பெண்களுக்கு அப்படி பதில் சொல்வதில் ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி ஏற்படுகிறதல்லவா? ஒரு மனிதனை சார்ந்து நிற்கிற பலமாக படுகிறதா? அல்லது அது வெறும் உள்மனதின் பலவீனம்தானோ? எதிரில் நிற்பவனை தள்ளி நிறுத்துகிற சாமர்த்தியமோ? அது என்ன சாமர்த்தியம்? அந்த மிஸ்ஸஸ் சந்திரசேகரனால் தள்ளி நிறுத்திவிட முடியுமோ? வெறும் பெயரில் மட்டும்தான் அது சாத்தியமா என்ன? சட்டென்று உடம்பை சிலிர்த்து கொண்டான். இது என்ன நினைப்பு என்று தோன்றியது அவனுக்கு. வெறுமனே சுவற்றை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தால் இப்படியெல்லாம் தான் நினைக்க தோன்றும். அவன் கேரியரை எடுத்து பெஞ்சில் வைத்து மெதுவாக திறந்து பார்த்தான். கம் என்று வெங்காய சாம்பார் வாசனை வந்தது. மேல் தட்டில் உருளைக்கிழங்கு கறி பொன்னிறத்தில் கிடந்தது. கீழே வெறும் சாதம், பக்கத்தில் சின்ன கிண்ணத்தில் தயிர், அதை மூடியிருந்த தட்டின் மீது ஒரு வடுமாங்காய். எத்தனையோ நாட்களுக்கு பின் வீட்டு சாப்பாடு. அநேகமாக அவனுக்கு சாப்பாட்டின் ருசியே மறந்து போயிருந்தது. ஹோட்டல் சாப்பாட்டின் காரத்தை தவிர்க்க அவன் தயிரும் சாதமும் மட்டுமே வாங்கிக் கொள்வான். இல்லாவிட்டால் வெறும் ரொட்டியும் வெண்ணையும். அதுவும் கிடைக்காது போனால் 2 வாழைப்பழங்களும் ஒரு டம்ளர் பாலும். அப்படி சாப்பிட்டு நாக்கும் மனசும் மரத்து போயிருக்கிற சமயத்தில் வீட்டு சாப்பாடு கிடைத்திருக்கிறது. சாப்பிட்ட போது நன்றாக இருப்பதாக தோன்றியது அவனுக்கு. காரமோ புளியோ தூக்கலாக தெரியாமல் மிதமாக, எல்லாம் ஒரே அளவாக. யார் சமைத்திருப்பார்கள்? அவளாகத்தான் இருக்கும்.
அந்த மிஸ்ஸஸ் சந்திரசேகரனாகத்தான் இருக்கும். அவள் எதற்காக இங்கே வந்திருக்கிறாள்? அவளை பார்த்தால் இந்த இடத்திற்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாதவளாக தெரிகிறாளே, மிகவும் அந்நியமாக படுகிறாளே. எங்கோ சென்னை கல்லூரியில் லெக்சரராக இருக்க வேண்டியவள் இங்கே வந்த மாதிரி. எந்த ஆஸ்பத்திரியிலோ டாக்டராக வேலை பார்த்தவள் வழி தவறி வந்துவிட்ட மாதிரி. அந்த முகம், அதன் பளபளப்பு, கம்பீரமான பார்வை, நல்ல உயரமும் வருமனுமாக உடல்வாகு. ஆனால் அந்த உருவத்தில், முகத்தில், பார்வையில் ஒரு சோகம் தெரிகிற மாதிரி இல்லை. வெளியில் சொல்ல முடியாமல் தடுமாறுகிற வருத்தம் தென்படவில்லை. சரேல் என்று சாப்பிடுவதை நிறுத்தினான். என்ன இது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் அவன். நான் ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிறேன்? எல்லார் முகத்திலும் எதற்காக இப்படி சோகத்தை கற்பனை பண்ணி கொண்டு பார்க்கிறேன்? அப்படி பண்ணி பார்த்து ரகசியமாக ஒரு ஆறுதலை தேடிக்கொள்கிறேன். சீ, என்ன இது? எழுந்து கை கழுவிக்கொள்ள பின்பக்கம் போனான். அங்கே ஒரு பெரிய தொட்டியில் நீர் நிறைத்து கிடந்தது. அதனுள் சற்று தள்ளி நின்ற வேப்பமரம் நிழலாக அசைந்தது. அந்த நிழலின் அழகை கலைக்க பிடிக்காமல் சிறிது நேரம் நின்று பின் வேறு வழி இல்லாமல் ஒரு பித்தளை சொம்பால் நீரை மொண்டு கை கழுவின போது பின்னால் ஹலோ என்று குரல் கேட்டது. சட்டென்று திரும்பி பார்த்தான் அவன். ஐ எம் சந்திரசேகரன் என்று ஒரு சிரிப்பை வரவழைத்து தன் கையை சந்திரசேகரன் நீட்டிக்கொண்டு நின்றதும் ஐ எம் ரவீந்தர் என்று கைகுலுக்கினான் அவன். ஐ நோ, அருணா சொன்னா, நீங்க இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒய்? யூ நோ, எங்களுக்கு இங்க இத்தனை நாட்களாக டாக்டர் யாரும் இல்ல. அவசரம் என்றால் கூட 10 மைல் தள்ளித்தான் போக வேண்டும். இஸ் இட்? இட்ஸ் மை பிளஷர் தென். ஆனால் நான் சற்று முன்னால் தான் கிராமத்து ஜனங்களாயிற்றே, டாக்டரிடமெல்லாம் வரமாட்டார்களே என்று நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். உங்கள் கவலை கொஞ்சம் நியாயமான கவலைதான் மிஸ்டர் ரவீந்தர். அதுவும் இந்த கிராமத்து மனிதர்கள் ரொம்பவே கன்சர்வேட்டிவ், பழைய விஷயங்களில் தீவிரமான நம்பிக்கை உள்ளவர்கள். அவர்களை மாற்றுவது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அதனால் நீங்கள் முதலில் என் பள்ளிக்கூட குழந்தைகளிடம் வைத்தியத்தை ஆரம்பியுங்களேன். அப்புறம் பெரியவர்கள் தானாக வருவார்கள். ஓஎஸ், வித் பிளஷர் என்றவன் கால் வினாடி தயங்கி, உங்கள் பள்ளிக்கூடம் என்றால் நீங்கள் அங்கே என்று இழுத்தான். ஐ ரன் தட் ஸ்கூல். மெட்ராஸ்ல வாழ்க்கை, அதன் சந்தடி எதுவும் பிடிக்கவில்லை. அதனால் இங்கே நிம்மதியாக இருக்கலாம் என்று வந்துவிட்டேன். சொல்லிவிட்டு சிரித்தான் சந்திரசேகரன். அந்த சிரிப்பையே பார்த்து கொண்டிருந்த ரவீந்திரன் அரை வினாடிக்கு பின் சொன்னான், இன்னவே நானும் அப்படித்தான். அதே மாதிரி நிம்மதி தேடித்தான் வந்திருக்கிறேன். அந்த குரலில் தெரிந்த ஏதோ ஒன்று சந்திரசேகரனை சிறிது நேரம் பேச்சில்லாமல் அழுத்தியது. தூரத்து வயல்வெளியையும் மாமரத்தையும் வைக்கோல் போரையும் மாறி மாறி பார்த்து கொண்டு நின்றான். பின் சட்டென்று நினைவுக்கு வந்த மாதிரி கேட்டான், ஆமா, வீடு சௌக்கியமா இருக்குதா? ஓஎஸ், பட் என் ஒருவனுக்கு பெரிதாக என்ன சௌகரியம் வேண்டும் சொல்லுங்களேன். நீங்கள் ஒருவர் தானா? அப்படியானால் சாப்பாட்டிற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? என்ன செய்வது? இத்தனை நாள் மாதிரி ஹோட்டலில் சாப்பிட வேண்டியதுதான். பட் இங்கே சாப்பிடும்படியாக ஹோட்டல் ஒன்றும் கிடையாது மிஸ்டர் ரவீந்தர். ஹோட்டல் கிடையாதா? ஒரு ஹோட்டல் கூடவா கிடையாது? ஓஹோ, சின்னதாக டீ கடை ஒன்று மட்டும்தான் உள்ளது. அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிடலாமே மிஸ்டர் ரவீந்தர். அவன் சற்று தயங்கி அதன் பின் சம்மதித்தான். இன்றைக்கு உங்கள் மனைவிதான் சாப்பாடு அனுப்பினார்கள். ஆனால் தினமும் சாப்பிடுவது என்றால் எனக்கும் சேர்த்து சமைப்பது கஷ்டமாக இருக்குமோ என்னவோ. நோ நோ, அதில் என்ன கஷ்டம்? உங்களுக்கும் சேர்த்துத்தான் சமையலை தவிர உங்களுக்காக தனியாக சமையல் இல்லையே. தேங்க்யூ சோ மச் தென். இதற்கு போய் ஒரு தேங்க்ஸா? வாங்களேன், உள்ளே போகலாம். தோட்டத்து வழியாக சந்திரசேகரனின் வீட்டுக்கு போகிற வசதி இருந்தது. 2 வீட்டின் கொல்லைப்புறமும் வாசலும் ஒன்றாகவே இருந்தன. வீடுகளை மட்டும் ஒரு அங்குல சுவர் ஒன்று நடுவில் தடுத்து கொண்டிருந்தது. 2 வீடுகளும் ஒன்றாக ஒரு குடும்பம் மட்டும் வசதியாக இருக்க கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான் ரவீந்தர். உள்ளே போனபோது அருணா மேஜையில் டீ கோப்பைகளை கொண்டு வந்து வைத்தாள். அவனை பார்த்ததும் ஒன்றும் பேசாமல் தலையை குனிந்து கொண்டாள். டீ முடிந்து வீட்டுக்கு போய் ராத்திரி சாப்பாட்டிற்கு வந்து மறுநாள், அடுத்த நாள், அதற்கும் அடுத்த நாள் என்று 1 வாரம் போன பின்புதான் அவளும் சந்திரசேகரனும் பேச்சே இல்லாமல் இருப்பதை கவனித்தான் அவன். வெறும் பேச்சு மட்டும் இல்லை, யாரோ 2 அந்நியர்கள் ஒரே வீட்டில் சேர்ந்து வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் வாழ்கிற மாதிரி. என்ன இது என்ற கேள்விக்குறி அவனுக்குள் நெருடலாய் விழுந்தபோது அதற்கான பதிலை தேட ஆரம்பித்தான் அவன்.
அத்தியாயம் 4. டிஸ்பென்சரி ஆரம்பித்து ஒரு வாரமாகிவிட்டது. இந்த ஒரு வாரத்தில் ஒரு நோயாளி கூட வரவில்லை. தலைவலி, ஜுரம், இருமல், குழந்தைக்கு வாந்தி இப்படி ஒன்று கூட இல்லை. இங்கே இருப்பவர்களுக்கு உடம்பிற்கு ஒன்றும் வராதோ என்று கூட நினைத்துக் கொண்டான் ரவீந்தர். அதனால்தான் இத்தனை வருஷங்களையும் டாக்டர் இல்லாமலே தள்ளி இருக்கிறார்களோ என்று தோன்றியது அவனுக்கு. காலையிலிருந்து வாசல் கதவை திறந்து வைத்து இப்படி காத்திருப்பது கஷ்டமாக இருந்தது. எத்தனை புஸ்தகங்கள் படித்தாகிவிட்டது. கையோடு கொண்டு வந்த புஸ்தகங்கள் அத்தனையும் முடிந்து போய் வேறு புஸ்தகங்களுக்கு என்ன செய்வது என்றும் யோசித்தான். அந்த ஊரில் லைப்ரரி எதுவும் இருக்கும் என்று தோன்றவில்லை. கடையில வாங்குவதானால் கூட மாயவரம் வரை போயாக வேண்டும். இப்போது என்ன செய்வது? எத்தனை நேரம் இப்படி அறைக்குள் உட்கார்ந்திருப்பது? பத்திரிகை ஏதாவது கிடைத்தால் கூட பொழுது போகும். ஆனால் இங்கே என்ன கிடைக்கும்? தமிழ் பத்திரிகைகள் ஏதாவது கிடைக்கலாம். சந்திரசேகரனின் வீட்டில் கூட இருக்கும். அவன் படிக்காமல் போனாலும் அருணா படிக்கலாம். அவளிடமிருந்து கேட்டு வாங்கி கொண்டு வந்தால் என்ன? உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்து வாசல் கதவை சாத்தி தாழ்பால் போட்டான். கொல்லைப்புறம் வழியாக போனபோது அருணா தோட்டத்தில் தான் இருந்தாள். வைக்கோல் போர் அருகில் உட்கார்ந்து தூரத்தில் எங்கோ பார்த்து கொண்டிருந்தாள். அவன் ஒரு வினாடி நின்று அவளை பார்த்தான். எவ்வளவு அழகாக இருக்கிறாள் இவள் என்று நினைத்துக் கொண்டான். அத்தனை அழகும் வீணாய் போவதாக ஒரு பிரமை தட்டியது. பிரமை இல்லை என்று கூடவே சொல்லிக் கொண்டான். நிஜமாகவே வீணாகத்தான் போகிறது. இந்த அழகை சந்திரசேகரன் நின்று ஒரு நாள் கூட ரசிப்பதாக தெரியவில்லையே. ரசனை மட்டுமில்லை, ஒரு பேச்சு, ஒரு பார்வை, சிரிப்பு. சந்திரசேகரன் மட்டும்தானா? இவள் கூடத்தான் அப்படி இருக்கிறாள். பேச்சே இல்லாமல் வீட்டை கவனிப்பது தன் கடமைகளில் ஒன்று என்கிற மாதிரி அதை கவனித்துக் கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு போகிற போது கூட சேர்ந்து போகாமல் முன்னால் சந்திரசேகரனும் பின்னால் இவளுமாக தனித்தனியாக. என்ன ஆயிற்று இவர்களுக்கு? ஏன் இப்படி இருக்கிறார்கள்? நிஜமாகவே இவர்கள் கணவன் மனைவிதானா? அப்படியானால் நடுவில் ஏன் இந்த பள்ளம்? இத்தனை ஆழமான பள்ளமாக விழ வேண்டுமானால் பெரிதாக ஏதோ நடந்திருக்க வேண்டும். ஆறாத காயமாக ஒன்று விழுந்திருக்க வேண்டும். அதன் வலியும் ரணமும் இன்னமும் அப்படியே இருக்க வேண்டும். என்ன வலி அது? எப்படிப்பட்ட ரணம்? ஒருவேளை பத்மினி மாதிரி இவளும் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொண்டவளோ? வேறு யாரையோ காதலித்து சந்திரசேகரனை கைப்பிடித்தவளோ? பத்மினி மாதிரி ஒரு வழியாக சாக முடியாமல், அப்படி சாகிற தைரியம் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போய் கொண்டிருக்கிறாளோ? அந்த நினைவு வந்ததும் அவனுக்கு உடம்பு ஒரு தரம் உதறியது. மனம் மெதுவாக நடுங்கிற்று. சந்திரசேகரனை நினைத்து பரிதாபப்பட்டது. கூடவே கொஞ்சம் கோபமும் வந்தது. அப்படியானால் எதற்காக இவளோடு இருக்கிறான் அவன் என்று தோன்றியது. எப்படி ஒரு ஆணால் அந்த மாதிரி இருக்க முடிகிறது? தன்னை விரும்பாத பெண் என்பதை தெரிந்து கொண்ட பின்புமா? இல்லை, சந்திரசேகரனை பார்த்தால் அப்படி தெரியவில்லை. பழகின வரை நல்லவனாக, மனுஷத்தனம் உள்ளவனாக. பின் தப்பு யாரிடம்? இவளிடம்தான் இருக்கிறதோ? இவளிடமா? இந்த முகம், பார்வை, அதில் தெரிகிற மென்மை. இப்படிப்பட்ட பெண்ணால் தப்பு செய்யக்கூட முடியுமா? அதிகம் பேசாமல் மௌனமே ஒரு பாஷையாக, அமைதியான லேசான புன்சிரிப்பில், தராசில் நிறுத்தின வார்த்தைகளில். தான் வந்து 15 நாட்களுக்கு மேல் இருக்குமா? இதுவரை எண்ணி எத்தனை பேச்சு பேசி இருப்பாள் இவள். முதல் நாள் வீட்டை திறந்து கொடுத்துவிட்டு பேசின பேச்சோடு பள்ளிக்கூட குழந்தைகளுக்காக அவன் மெடிக்கல் செக்கப்பிற்கு போன போதுதான் மறுபடியும் பேச்சு. கிண்டர் கார்டன் செக்ஷன் தான் உங்க வகுப்பா? அவள் வகுப்பில் நுழைந்த போது புன்சிரிப்பாக சிரித்துக் கொண்டே கேட்டான் அவன். அவளும் புன்சிரிப்போடு மெதுவான குரலில் சொன்னாள், இந்த குழந்தைகளோடு பழகுவதுதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கிறது. அந்த குரலில், வார்த்தைகளின் தொனியில் சடார் என்று நிமிர்ந்து அவளை கூர்மையாக பார்த்தான் அவன். அந்த பார்வையை தாங்கிக் கொள்ள முடியாமல் தலையை குனிந்து கொண்டாள் அவள். வாய் தவறி எதையோ சொல்லிவிட்ட மாதிரி கீழுதட்டை கடித்துக் கொண்டாள் அவள். அதை கவனித்த அவன் அதற்கு மேல் ஒன்றும் கேட்கவில்லை. மென்மையான பார்வையில் தன் பரிசோதனையை முடித்துக் கொண்டான். ஒவ்வொரு குழந்தையாக கவனித்து தனித்தனி ரிப்போர்ட்டாக எழுதி கொடுத்தான். சில குழந்தைகளுக்கு தன்னிடம் இருந்த விட்டமின் மாத்திரைகளையும் டானிக்குகளையும் கொடுத்தான். வரட்டுமா என்று மெடிக்கல் கிட்டை மூடி எடுத்துக்கொண்டு கிளம்பின போது அவள் மெதுவாக தலையாட்டினாள். அதன் பின் தினமும் சாப்பிடும் நேரங்களில் அவளை பார்ப்பதோடு சரி. அவன் சந்திரசேகரனோடு தான் சாப்பிடுவான். அதுவும் அவனாக கூப்பிடுகிற வரை எத்தனை நேரமானாலும் காத்து கொண்டிருப்பான். சந்திரசேகரனோடு சாப்பிடுகிற போது அநேகமாக பேச்சே இருக்காது.
அப்படியே இருந்தாலும் பள்ளிக்கூடத்தை பற்றின பேச்சாக மட்டுமே இருக்கும். 8ஆம் வகுப்போடு இருப்பதை +2 வரை கொண்டு போக வேண்டும். கூரையை பிரித்து கட்டிடமாக்க வேண்டும். இன்னும் நிறைய பேர் சேர வழி பண்ண வேண்டும். இன்னும் கொஞ்சம் கறி வேணும் என்று கேட்டான் அவன். ஊறுகாய் ஏதாவது இருக்குமா? உப்பு கொஞ்சம் போட முடியுமா? அவ்வளவுதான். அவனுக்கு மட்டும் அவளையும் கூட உட்கார்ந்து சாப்பிடச் சொல்ல வேண்டும் போலிருக்கும். கலகலவென்று பேச வேண்டும். எதை பற்றியாவது சொல்லி சிரிக்க வைக்க வேண்டும். சிரிப்பாளா அவள்? சிரித்தால் எப்படி இருக்கும்? குத்து விளக்கை ஏற்றின சுவாமி அறை மாதிரி. சந்திரசேகரன், இந்த முகத்தை பார்த்துமா உனக்கு எதுவும் தோன்றுவதில்லை? இவளோடு பேச, இவளை சிரிக்க வைக்க, முகத்தில் முத்தமிட, மெதுவாக அந்த உடம்பை அணைக்க, அந்த மென்மையில் புதைந்து போக. நானாக இருந்திருந்தால் இவளிடம் எப்படி இருந்திருப்பேன்? இவளையே சுற்றி வந்து வேலை செய்ய விடாமல் அந்த அழகை ஆராதிக்கிற மாதிரி ஒவ்வொரு நாள் ராத்திரியும். ராத்திரி மட்டும்தானா? என்ன நினைக்கிறேன் நான்? சட்டென்று தன்னை உதறிக்கொண்டான் அவன். அந்த நினைவை உதிர்த்து கொள்ளும் முயற்சியில் அவள் அருகில் போய் மென்மையான குரலில் ஹலோ என்று சொன்னான். சடார் என்று நிமிர்ந்து பார்த்தாள் அவள். அவனை அங்கே எதிர்பார்க்காதது தெரிந்தது அவள் முகத்தில். அத்தனை நாட்களை விட அவள் முகத்தில் அன்று சோகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறார் போல தோன்றியது. கண்கள் லேசான ஈரத்தில் மினுமினுத்தன. அதை அவன் பார்த்துவிடப் போகிறானே என்று அவள் அவசரமாக தலையை குனிந்து கொள்வதை புரிந்து கொண்டான் அவன். அந்த முகத்தின் சோகமும் கண்களின் கலக்கமும் அவன் மனதை தொட்டன. சட்டென்று முகத்தை உயர்த்தி கண்களை துடைக்க வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு. மெல்ல அவளை அணைத்து தன் தோளில் சாய்த்து கொண்டு, என்ன, எதற்காக இந்த அழுகை? என்கிட்ட சொல்லக்கூடாதா என்று கேட்க நினைத்து ஒரு வினாடியில் தன்னை சுதாரித்துக் கொண்டான் அவன். மெலிதான புன்னகையோடு, என்ன, இன்றைக்கு இப்படி தனியாக உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்குள் அவளும் தன்னை சமாளித்துக் கொண்டு சிரிக்க முயற்சி செய்தாள். இன்றைக்கு மட்டும்தானா? எப்போதும் நான் தனியாகத்தானே இருக்கிறேன். சொல்லி முடித்தபோது மீண்டும் கண் கலங்கியது. அவன் எதிரில் உடைந்து போய்விடக் கூடாது என்று அவள் மறுபடியும் தலையை குனிந்து கொண்டாள். அதை கவனிக்காத மாதிரி சாதாரணமாக கேட்டான் அவன். நான் இங்க உட்காரலாமா? ஓ எஸ், பை ஆல் மீன்ஸ். அவன் உட்கார்ந்தான். சிறிது நேரம் ஒன்றும் பேசாமல் இருந்தான். சின்னதாக வைக்கோல் ஒன்றை உருவி வாயில் வைத்து கடித்தான். பின் அப்படியே அவள் முகத்தை பார்த்தான். அவள் அவனை பார்க்காமல் மண் தரையில் ஏதோ வரைந்து கொண்டிருந்தாள். அவள் வரைவதை கவனித்த அவன் மெதுவான குரலில் கேட்டான். உங்களிடம் ஒன்று கேட்கலாமா மிஸ்டர் சந்திரசேகரன்? என்ன என்கிற மாதிரி நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள் அவள். என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையான பதிலாக வருமா உங்களிடமிருந்து? முதலில் கேள்வி என்ன என்பதே தெரியவில்லையே. தெரிந்தால் உண்மையான பதிலை சொல்வீர்களா? அநேகமாக நான் பொய் சொல்வதில்லை. அப்படியானால் கேட்டுவிடுகிறேன். சொல்லிவிட்டு கால் வினாடி தயங்கிய பின் கேட்டான். நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? எப்படி? அவள் முகத்தில் ஒரு அதிர்ச்சி தெரிய அவனை பார்த்தாள். புருவங்கள் சின்ன சுருக்கங்களாய் சுருங்குவதை கவனித்தான் அவன். ஆனாலும் நிதானமாக சொன்னான். எப்படி என்று நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே நன்றாக தெரியும். அந்த பதிலில் ஒரு வினாடி அமைதியாக இருந்து பின் முகத்தை முழங்காலில் புதைத்துக் கொண்டாள். மடமடவென்று கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது. இத்தனை நாளும் உள்ளுக்குள் அடைத்து கிடந்ததெல்லாம் வெளியில் வர தவித்தது. ஆனாலும் ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் மீ எனிதிங் ப்ளீஸ் என்று குரல் கரகரக்க அவள் கெஞ்சினதும் அவன் அந்த முகத்தை மென்மையாக பார்த்தபடி பேசாமல் இருந்தான். அத்தியாயம் 5. சிறிது நேரம் மௌனமாக அவளையே பார்த்து கொண்டிருந்த ரவீந்தர் நிதானமாக ஐ எம் சாரி என்றான். உங்களை வருத்தப்படுத்த வேண்டுமென்றோ, உங்களிடமிருந்து எதையோ தெரிந்து கொள்ள வேண்டுமென்றோ நான் இதை கேட்கவில்லை. ஒருவேளை இப்படி கேட்பதே தவறாக கூட இருக்கலாம். 15 நாள் பழக்கத்தில் அப்படியும் இது பழக்கம் கூட இல்லை. வெறுமனே பார்த்து பேசினதுதான். அதற்குள் இப்படி கேட்டிருக்க கூடாதுதான் என்றான் அவன். ஓ நோ என்று சடார் என்று நிமிர்ந்து அவனை பார்த்தாள் அருணா. நீங்கள் கேட்டதில் எந்த தவறும் இல்லை. நான் அதை தவறாக நினைக்கவும் இல்லை என்று மெலிசான குரலில் சொன்னாள். அப்படியானால் ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் தாராளமாக எதையும் சொல்லலாம் மிஸ்டர் சந்திரசேகரன். அந்த நம்பிக்கைக்கு நான் நிச்சயம் பாத்திரமானவனாக இருப்பேன். சட்டென்று அவளுக்கு அவனிடம் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் போல் இருந்தது. அவன் கையை பற்றி கொண்டு அழ வேண்டும் என்று தோன்றியது.
அந்த அழுகைக்கு நடுவில் மெதுவாய், நிதானமாய், ஆனால் எப்படி சொல்லுவது? எந்த வார்த்தைகளில், எந்த மாதிரி தெரிவிப்பது? இன்னும் கூட உங்களுக்கு தயக்கமும் சந்தேகமும் இருக்கும் என்றால் வேண்டாம் மிஸ்ஸஸ் சந்திரசேகரன். அவன் குரலில் உடனே கலைந்து நிமிர்ந்தாள் அவள். மிஸ்ஸஸ் சந்திரசேகரன். அவன் அப்படி கூப்பிட்டது கஷ்டமாக இருந்தது அவளுக்கு. அந்த ஒரு வார்த்தைதான் தன்னை இப்படி கட்டி போட்டிருக்கிறது என்று தோன்றுகிறது. இத்தனை கஷ்டங்களுக்கும் ஆளாக்கி இருக்கிறது அவளை. தான் மிஸ்ஸஸ் சந்திரசேகரனாக இல்லாமல் வெறும் அருணாவாக இருந்திருந்தால், மிஸ் அருணாவாக, எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த விதமான மனக்குமுறலும் தெரியாமல் 4 புஸ்தகங்களை தூக்கி கொண்டு கல்லூரிக்கு போய் அரட்டையும் சிரிப்பும் விளையாட்டுமாய், அதெல்லாம் இனிமேல் அவளுக்கு கிடைக்காதவை. அவள் நினைத்து கூட பார்க்க முடியாதவை. மறுபடியும் அவள் தனக்குள் அமிழ்ந்து மௌனமாகிய போனதில் சட்டென்று பொறுமை இழந்தான் அவன். ஓகே, நீங்க எதையும் சொல்ல வேண்டாம். உங்கள் தனிமையை கலைத்து தொந்தரவு பண்ணியதற்கு தயவு செய்து மன்னித்து விடுங்கள். உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு சரேல் என்று எழுந்தபோது சட்டென்று அவன் கைகளை பற்றினாள் அவள். ஒரு வினாடி, ஒரே வினாடிதான். பின் தன் நிலைமை புரிந்த மாதிரி அவன் கையில் இருந்து தன்னுடைய கையை விலக்கிக் கொண்டாள். பார்வை மட்டும் அவன் முகத்திலேயே பதிந்து கிடந்தது. நான் உன்னிடம் பேச வேண்டும், நிறைய பேச வேண்டும், எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். முதல் தடவையாய் வெறும் பார்வையால் என் மனதின் சோகத்தை புரிந்து கொண்டிருப்பவன் நீ. என்னை நெருங்கி வந்திருப்பவன். வேறு யாரும் கவலை கூட படாத ஒரு விஷயத்தை ஆறுதலாக, அக்கறையாக விசாரிப்பவன். இந்த ஆறுதலை, இதத்தை என்னால் இழக்க முடியாது. அந்த பார்வையின் கெஞ்சலை புரிந்து கொண்டவனாக மறுபடியும் அதே இடத்தில் உட்கார்ந்து கொண்டான் ரவீந்தர். மெதுவாய் தலையை குனிந்து ஐ எம் சாரி என் தட்ஸ் ஆல் ரைட். ஆனால் உங்களிடம் சொல்லலாமோ கூடாதோ என்று நான் பேசாமல் இருக்கவில்லை. எப்படி சொல்வது என்ற தயக்கம்தான். எங்கே, எந்த இடத்தில், எந்த வார்த்தைகளில் ஆரம்பிப்பது என்றுதான். அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சங்கடப்பட வேண்டிய தேவையே இல்லை மிஸ்டர் சந்திரசேகரன். உங்கள் மனசில் இருப்பதை அப்படியே தாராளமாக சொல்லலாம். ஏனென்றால் நான் எப்போதும் எதையும் தப்பாக எடுத்துக்கொள்ளாதவன். இந்த தப்பு சரி என்பதில் தீர்மானமாக இருப்பவன். அதனால் அதையெல்லாம் தாண்டி வெளியில் வர முடிந்தவன். அவன் சொன்னது ரொம்பவும் ஆறுதலாக இருந்தாலும் அதற்கு பின்பும் அவள் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தாள். பின் கண் கலங்க சட்டென்று நிமிர்ந்த போது குரல் கரகரவென்று வந்தது. வந்ததிலிருந்து இந்த 15 நாட்களாக நீங்களும் பார்க்கிறீர்களே டாக்டர். அருகில் வந்து பழகாவிட்டாலும் தள்ளி நின்றாவது கவனிக்கிறீர்களே. சொல்லுங்கள், இதுவா வாழ்க்கை? இப்படி வெறுமையாய், மௌனமாய், ஏதோ இயந்திரம் மாதிரி சாப்பிடுவதும், தூங்குவதும், ஸ்கூல் போவதும். ஓ நோ, ஐ டோன்ட் லைக் திஸ். ஐ ஹேட் திஸ் சார்ட் ஆஃப் லைஃப். அதற்கு மேல் தாங்க முடியாமல் முகத்தை மூடிக்கொண்டு அவள் அழ ஆரம்பித்ததும் உள்ளுக்குள் தவித்து போனான் அவன். மெல்ல அந்த முகத்தை நிமிர்த்தி கண்ணீரை துடைத்து சமாதானப்படுத்த வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு. ஆனால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நிதானமான குரலில் மெதுவாக கேட்டான். நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா மிஸ்டர் சந்திரசேகரன்? மறுபடியும் மிஸ்ஸஸ் சந்திரசேகரன். அடிபட்ட மாதிரி நிமிர்ந்தாள் அவள். எனக்கு பெயரே மிஸ்ஸஸ் சந்திரசேகரன் தானா? தனியாக ஒரு பெயர் கிடையாதா எனக்கு? ஐ எம் சாரி. முதல் நாள் என் கேள்விக்கு நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டது அப்படித்தானே? சரி, இப்போது அருணா என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். ஓகே, இனிமேல் நானும் அப்படியே கூப்பிடுகிறேன். எல்லா விஷயங்களையும் அவன் எவ்வளவு சுலபமாக எடுத்துக்கொள்கிறான் என்று நினைத்த அவள், ஏதோ கேட்கப் போவதாக சொன்னீர்களே என்று ஞாபகப்படுத்தினாள். நான் கேட்பது எதையும் நீங்கள் தப்பாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. மனசை கஷ்டப்படுத்துவதாக நினைக்க கூடாது. இல்லை, நிச்சயமாக நான் அப்படி நினைக்க மாட்டேன். நான் ரொம்பவும் வெளிப்படையாக பேசுபவன். எதையும் உள்ளே மறைத்து வைக்க தெரியாதவன். மனதுக்கு சரி என்று படுவதை தைரியமாக செய்யக்கூடியவன். சோ, அதையே உங்களிடமிருந்தும் எதிர்பார்க்கலாமா அருணா? நிச்சயமாக. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இப்படி மௌனமாய், வெறுமையாய், இயந்திர வாழ்க்கையாய் வாழ்வது பிடிக்கவில்லை என்று சொன்னீர்களே. பின் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நானாக இருக்கவில்லை டாக்டர். ஐ எம் ஃபோர்ஸ்டு டு பி லைக் தட். இந்த மாதிரி இருக்க வைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு கூண்டிற்குள் அடைக்கப்பட்டிருக்கிறேன். அவ்வளவுதான். கூண்டா? ஒரு வினாடி அவன் புருவங்கள் சுருங்கின. நீங்கள் எதை கூண்டு என்கிறீர்கள் அருணா என்று நிதானமாக கேட்டான். அந்த நிதானத்திற்கு மாறாக அவளிடமிருந்து வார்த்தைகள் படபடவென்று வந்தன. இந்த வாழ்க்கையை, அதன் சந்நியாசித்தனத்தை, சற்று முன் நீங்கள் கூப்பிட்ட மிஸ்ஸஸ் சந்திரசேகரனை,
Am I really மிஸ்ஸஸ் சந்திரசேகரன்? நிஜமாகவே அந்த மனைவி என்ற வார்த்தை எனக்கு பொருந்துமா? நோ டாக்டர். வெறும் வீட்டை கவனித்து சமையல் பண்ணி போடுபவள் தான் மனைவி என்றால் அது எனக்கு பொருந்தும் தான். ஆனால் அந்த வார்த்தைக்கு நிஜமான ஒரு அர்த்தத்தை தேடி போனால், லிட்ரலாக மனைவி என்பவள் யார் என்று பார்த்தால், ஐ am not his wife. என்ன சொல்கிறீர்கள்? ஒன்றும் புரியாமல் அவள் முகத்தை பார்த்தான் அவன். அவள் கொஞ்சம் தயங்கி பின் சொன்னாள், உண்மையை சொல்கிறேன் டாக்டர், இருப்பதை சொல்கிறேன். வாழ ஆரம்பிப்பதற்கு முன்பே என் வாழ்க்கையில் எல்லாம் அடங்கி போய்விட்டதை சொல்கிறேன். கொஞ்சம் புரியும்படியாகத்தான் சொல்லுங்களேன் ப்ளீஸ். இன்னும் புரியவில்லையா உங்களுக்கு? ஒரு டாக்டரால் இதை கூட புரிந்து கொள்ள முடியவில்லை? Unfortunately or accidentally, I got married and important. கல்யாண வாழ்க்கை வாழ முடியாத, அதற்கு தகுதியே இல்லாத ஒருவரை கல்யாணம் பண்ணி கொள்ளும்படி ஆகிவிட்டது. என்ன என்று அதிர்ச்சியோடு அவன் பார்வை அவள் முகத்தில் பதிந்தது. உடம்பு ஒரு தரம் நடுங்கியது. நிஜமா? இது நிஜம்தானா என்ற கேள்வி எழுந்தது. இவளுக்கா இப்படி? இந்த அழகிற்கா என்று மனசு குமைந்தது. ஆனாலும் அவன் அவை எதையும் வெளிக்காட்டாமல் மெல்ல நிமிர்ந்து பார்த்தபோது அவள் முழங்கால்களில் முகத்தை புதைத்துக் கொண்டிருந்தாள். அந்த உடம்பு குலுங்குவதிலிருந்து அவள் அழுவதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் என்ன செய்வது என்று புரியாதவனாக மௌனமாக அவளையே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான் அவன். இந்துமதி அவர்கள் எழுதிய நாவல் நினைவுகள் நெஞ்சோடுதான், பகுதி 3, அத்தியாயம் 6. 1, 2 என்று 10 நிமிடங்கள் அதே மௌனத்தில் போயிற்று. லேசாக இருள் கவிய ஆரம்பித்தது. வானத்தில் கூட்டம் கூட்டமாய் போர் விமானங்கள் மாதிரி நாரைகள் ஒழுங்காய் அழகாய் போய்கொண்டிருந்தன. இவற்றுக்கு யார் இந்த ஒழுங்கையும் அழகையும் சொல்லித் தருகிறார்கள் என்று நினைத்து கொண்டான் ரவீந்தர். பின்பு மெல்ல திரும்பி அருணாவை பார்த்தான். அவள் அழுகை முழுதும் அடங்கியவளாக முகத்தை துடைத்துக் கொண்டு தூரத்தில் எங்கோ பார்த்து கொண்டிருந்தாள். பார்வை வெறுமையாய் எதன் மீதோ பதிந்து கிடந்தது. முகம் முழுவதும் சிவந்து போயிருந்தது. கண் இமைகளில் இன்னும் கண்ணீரின் ஈரம் தெரிந்தது. சோகமான அந்த நிலைமையில் அவள் இன்னும் அழகாக இருப்பதாக பட்டது. ஆனால் அந்த அழகு முழுவதும் வீணாய் போவதாகத்தான் காலையில் நினைத்து கொண்டது எவ்வளவு சரியாக இருக்கிறது என்று மறுபடியும் நினைத்து கொண்டான் ரவீந்தர். சட்டென்று வெகு நேரமாக தான் மௌனமாக இருப்பதாக பட்டது. ஆனாலும் என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தான். என்ன பேச முடியும் என்று தோன்றியது. எதை சொல்லி இவளை தேற்ற முடியும்? எது சொன்னால் சரியாக இருக்கும்? எந்த வார்த்தையில் சமாதானப்படுத்த முடியும்? சமாதானமா? இந்த விஷயத்திலா? அவ்வளவு சுலபமாக சமாதானமாகிவிட முடியும் என்றால் அவளே சமாதானம் ஆகியிருப்பாளே. உள்ளுக்குள் தகதகவென்று பற்றி எரிகிற போது வெளியில் சமாதானப்பட யாருக்கு முடியும்? நீரோ மன்னனாக பிடில் வாசிப்பது எப்படி சாத்தியப்படும்? யாருக்கு இது சாத்தியம்? அல்லது எதற்கு சாத்தியம்? உடம்பில் இயற்கையாய் நேர்கிற மாற்றங்களை, அதன் தேவைகளை எப்படி அலட்சியப்படுத்திவிட முடியும்? எத்தனை பேரால் அடக்கி ஆள முடியும்? அப்படி ஆண்டுவிட முடியுமானால் அவள் சொன்ன மாதிரி சன்னியாசித்தனமாகி விடாதா? இத்தனையும் புரிந்து கொண்டா ஒருத்தி அப்படிப்பட்டவனை கல்யாணம் பண்ணி கொள்வாள்? எப்படி நேர்ந்தது இது? தெரிந்தா நேர்ந்தது? அதை அவன் மெதுவாக கேட்டபோது அவள் திரும்பி அவனை பார்த்தாள். பின் மெல்ல இல்லை என்று தலையாட்டினாள். இல்லையா? அப்படியானால் சந்திரசேகரன் இதை மறைத்து வைத்தா கல்யாணம் பண்ணி கொண்டார்? அவன் ஒரு அதிர்ச்சியோடு கேட்டதும் அவள் அதற்கும் இல்லை என்று தலையாட்டினாள். மறைத்து வைத்தது அவர் இல்லை டாக்டர், என்னுடைய அப்பா அம்மா. உங்கள் அப்பா அம்மாவா? என்ன சொல்கிறீர்கள்? அதன் பின் அவள் ஒவ்வொன்றாக எல்லாவற்றையும் அவனிடம் சொன்னாள். சந்திரசேகரன் முதலில் இதை அவன் பெற்றோரிடமிருந்தே மறைத்து வைத்திருப்பது, அதனால் உண்மையை சொல்ல முடியாமல் அவர்கள் வற்புறுத்தினதும் கல்யாணத்திற்கு சம்மதித்தது, தன்னை பெண் பார்க்க வந்து தன் அம்மா அப்பாவிடம் மட்டும் தனியாக சொன்னது, அவர்கள் அதை அவளுக்கு சொல்லாமல் கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்தது, முதல் நாள் ராத்திரியே சந்திரசேகரன் அவளுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தது, என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தது, பின் அவள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம் என்று கேட்டபோது அவன் அவள் கையை பிடித்து கொண்டு கெஞ்சியது, அவளால் அதை மீற முடியாமல் போனது, பின் தடுமாறுகிற மனதை ஒரு நிலைப்படுத்தி மெட்ராஸில் இருந்து இங்கே ஓடி வந்தது. கேட்டுக்கொண்டே வந்த அவனுக்கு சட்டென்ற ஒரு கோபம் வந்தது. முதலில் அது சந்திரசேகரன் மீது வந்து
பின் அவள் பக்கம் திரும்பியது. அந்த கோபம் குரலில் தொனிக்க சற்று அழுத்தமாக கேட்டான் அவன். ஓகே, மெட்ராஸ்ல இருந்து ஓடி வர முடிஞ்சது, வந்துட்டீங்க. ஆனா உங்கள் மனசை விட்டு எங்காவது ஓட முடிந்ததா? துரத்தும் நினைவுகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடிந்ததா? அதெல்லாமும் உங்களுடன் சேர்ந்துதானே வந்திருக்கிறது. அதை கேட்டு மீண்டும் கண்கலங்க அவனை பார்த்தாள் அவள். பேச ஆரம்பித்த போது குரல் லேசாக நடுங்கியது. ஓடி வந்தது மட்டுமில்ல டாக்டர், ஒவ்வொரு நாள் ராத்திரியும் பகலும் என்னை ஒன்றும் செய்ய விடாமல் அடித்து போடுகிறது. சாப்பாடு பிடிக்காமல், தூக்கம் வராமல் அலைக்கழிக்கிறது. இப்படி அலைக்கழிவதை விட ஒரே அடியாக அடித்து போட்டு விட்டால் கூட தேவலாம் போல இருக்கிறது. சீறினான் அவன். உங்களுக்கு தைரியம் இல்ல. கையை பிடித்துக் கொண்டு கெஞ்சின அந்த கெஞ்சலை உதறிவிட்டு வருகிற துணிச்சல் இல்லை. பிகாஸ் உள்ளுக்குள் கூடவே வளர்ந்து போன பயம். உங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்த போது கூடவே அதற்கும் சாப்பாடு போட்டு உங்க அம்மா உங்களுக்குள் வளர்த்திருக்கிற பயம், செக்யூரிட்டி பற்றின பயம், சொசைட்டி பற்றி, இந்த சமூகத்து 4 பேரின் 8 கண்களுக்கு பயம், அவர்களின் நாக்கு நெருப்புக்கு பயம், அதில் இருந்து விழப்போகிற சூட்டிற்கு பயம். இப்படி பயந்து பயந்துதான் நீங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே எரிந்து சாம்பலாக போகிறீர்கள். அதைவிட என் மனைவி மாதிரி தைரியமாய் ஒரே வழியாக கூட எரிந்து போயிருக்கலாம். என் மனைவி மாதிரி சடார் என்று நிமிர்ந்தாள் அவள். கண்களில் ஓர் ஆச்சரியம் எட்டி பார்க்க, ஆர் யூ மேரிட் என்று கேட்டாள். அவன் உடனே பதில் சொல்லாமல் ஒரு வினாடி தயங்கினான். பின் ஒரு ஆழமான பெருமூச்சோடு சொன்னான், ஆமாம். நீங்கள் உங்கள் கல்யாணத்தை பற்றி சொன்னபோது அன்பார்ச்சுனேட்லி எஸ், பட் ஃபார்ச்சுனேட்லி ஷீ இஸ் நோ மோர். கல்யாணமான அடுத்த நாளே போய்விட்டாள். அதை கேட்டு கொஞ்சம் அதிர்ந்து போனாள் அவள். அடுத்த நாளேவா? என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் என்று மெதுவாக கேட்டாள். சொல்ல என்ன இருக்கிறது என்று மீண்டும் ஆழமாக பெருமூச்சு விட்டான் அவன். உங்களை மாதிரி பெண்களுக்கெல்லாம் காதலிக்க தைரியம் இருக்கிறது. அதை வெளியில் சொல்கிற தைரியம் இல்லை. அந்த தைரியம் இல்லாமல் காதலித்தது ஒருத்தனை, கல்யாணம் பண்ணிக்கொள்வது இன்னொருத்தனை, அப்புறம் அவனை மறக்க முடியாத அழுகை. முதல் நாள் இரவே கல்யாணம் பண்ணிக்கொண்டவனை பாதிரியாராக மாற்றி நிற்க வைத்து, பி எ ஜென்டில்மேன், என்னை தொடாமல் இரு, பிகாஸ் நீ என் மனசில் இல்லை. நிஜமான ஒரு ஜென்டில்மேன் ஒரு ஈகோயிஸ்டிக் மனிதன் தொடமாட்டான். வெறும் ஈகோ மட்டுமல்லாமல் மனுஷத்தனமும் கூட இருந்தால் மறுநாள் காலையிலேயே அந்த காதலனை தேடி கண்டுபிடித்து முயற்சி பண்ணுவான் என்று கூறினாள். அப்படி முயற்சி பண்ணின போதுதான் அதுவரை கூட வாழ்க்கையை எதிர்நோக்குகிற பலம் இல்லாமல் என் அலமாரியில் இருந்தே தூக்க மாத்திரைகளை எடுத்து சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கொண்டு, ச, என்ன பெண்கள் நீங்கள்! சட்டென்று அவனை ஒரு விசித்திரமான பார்வையில் பார்த்தாள் அருணா. என்ன மனிதன் இவன் என்று நினைத்து கொண்டாள். முதல் தடவையாக மனுஷத்தனம் நிறைந்த ஒருவனை சந்தித்த சந்தோஷம் நெஞ்சு முழுவதும் நிறைந்தது அவளுக்கு. ஆனால் அவன் என்ன பெண்கள் நீங்கள் என்று வெறுப்பாய் வேதனையாய் சொன்னது அவளுடைய மனசை நெருட அதை அவனிடமே கேட்டாள். என்ன பெண்கள் நீங்கள் என்று என்னையும் ஏன் சேர்த்துக் கொள்கிறீர்கள்? ஐ எம் சாரி, சேர்த்து கொள்ள கூடாதுதான். அது தப்புதான். ஏனென்றால் நான் கல்யாணம் பண்ணி கொண்டவளுக்காவது சாகிற தைரியம் இருந்தது. அது கூட இல்லாத உங்களை எப்படி அந்த வரிசையில் சேர்க்க முடியும்? என்ன என்று அதிர்ந்து போனாள் அவள். என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் என்றபோது குரலில் ஒரு நடுக்கம் தெரிந்தது. உண்மையைத்தான் சொல்கிறேன் என்று மறுபடியும் குரலில் அதே வெறுப்பு தெரிய பேசினான் அவன். எந்த தைரியமும் இல்லாமல் உங்களையே நீங்கள் ஏன் இப்படி எரித்துக் கொள்கிறீர்கள் அருணா? உள்ளுக்குள் கருகி சாம்பலாகிறீர்களே. உங்களுக்கு இதற்காக யாராவது தியாகி பட்டம் கொடுக்க போகிறார்களா என்ன? அல்லது புரிந்து கொண்டு அனுதாபப்பட போகிறார்களா? எதுவும் இல்லையே. அதனால் உங்களுக்காவது நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டாமா? என்னால் இப்படி வாழ முடியாது, எனக்கு நார்மல் லைஃப் வேண்டும், செக்ஷுவல் லைஃப் வேண்டும் என்று உண்மையை சொல்லி சந்திரசேகரனின் கையை உதறிவிட்டு வந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இதுதான் நமக்கு கிடைத்த வாழ்க்கை, நமக்கு விதிக்கப்பட்டது இதுதான் என்று மனசையாவது திடப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். இரண்டுமே செய்யாமல் இரண்டுக்கும் நடுவில் அலையாக அலைந்து இந்த மாதிரி ஒரு பட்டிக்காட்டை தேடி ஓடி வந்து, இப்போது சொல்லுங்கள், உங்களை விட நான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள நேர்ந்தவள் தைரியசாலியா இல்லையா? கேட்டுவிட்டு அவள் முகத்தையே பார்த்தான் அவன். கண்களுக்குள் ஆழமாக பார்த்தான். அந்த பார்வையை தாங்கிக் கொள்ள முடியாமல் சட்டென்று தலையை குனிந்து கொண்டாள் அவள். பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினாள். என்ன சொல்ல முடியும் என்று தோன்றியது அவளுக்கு.
அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நிஜமாக இருக்கிற போது எதை சொல்ல முடியும்? ஆனால் அவன் மீண்டும் விடாமல் அதையே கேட்டதும் மெதுவாக நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அப்படியானால் என்னையும் தற்கொலை பண்ணிக்கொள்ள சொல்கிறீர்களா? நான்சென்ஸ் என்று வார்த்தைகளில் அழுத்தமாக கோபப்பட்டான். தற்கொலையா பண்ணிக்கொள்ள சொல்கிறேன்? இப்போது பண்ணிக்கொண்டிருப்பதே அதுதானே. ஒரே அடியாக சாகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு வெளியில் வரச் சொல்கிறேன். தைரியமாக வாழச் சொல்கிறேன். உள்ளுக்குள்ளேயே எரிந்து உங்களை தகிக்கிற நெருப்பை அணைத்துக் கொள்ளச் சொல்கிறேன். முடியவில்லையே, என்னால் எதையும் செய்ய முடியவில்லையே என்று சொல்லிவிட்டு மறுபடியும் முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் அவள். அழட்டும், நன்றாக அழட்டும். அழுது முடித்து தெளிவான ஒரு முடிவிற்கு வரட்டும் என்று அவன் சிறிது நேரம் பேசாமல் இருந்தான். பின் எழுந்து கிணற்று பக்கத்தில் நின்றான். வானத்தில் மிடுங்க ஆரம்பித்த ஓரிரு நட்சத்திரங்களை பார்த்தான். சுவர் கோழியின் சத்தத்தை கேட்டான். பக்கத்து குட்டையின் தவளை சத்தத்தை கவனித்தான். பின் அவள் பக்கம் திரும்பி அங்கிருந்து, நீங்கள் அண்ணா கரீனா நாவல் படித்திருக்கிறீர்களா என்று கேட்டான். முகத்தை துடைத்துக் கொண்டு நிமிர்ந்த அவள், என்ன கேட்டீர்கள் என்று எழுந்து வந்தாள். கிணற்றின் சுவர் மீது அவனுக்கு எதிரில் உட்கார்ந்து கொண்டாள். அதை பார்த்த அவன், ஜாக்கிரதை, உள்ளே விழுந்துட போறீங்க என்றான். பயப்படாதீர்கள், எனக்கு ஆயுசு கெட்டி என்று வருத்தமாக சிரித்தாள் அவள். பின், ஏதோ கேட்டீர்களே, அது என்ன என்றாள் அவள். ஒன்றுமில்லை, லியோ டால்ஸ்டாயின் அண்ணா கரீனா படித்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். இப்போது எதற்கு சம்பந்தமில்லாத இந்த கேள்வி என்கிற மாதிரி அவனை பார்த்தாள். பின், எதற்கு கேட்கிறீர்கள் என்றாள். சொல்லுங்கள், படித்திருக்கிறீர்களா? படித்திருக்கிறேன். அந்த புஸ்தகத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஒய், இட்ஸ் அ குட் புக். அவ்வளவுதானா? வேறு என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அதை நீங்கள் ஆபாசம் என்பீர்களா? கேன் யூ கால் இட் வல்கர்? நோ, not at all. It is not a vulgar, but it is bold. That is right. அந்த தைரியம், அண்ணாவின் போல்ட்னஸ் உங்களுக்கு வருமா? சட்டென்று கேட்ட அந்த கேள்வியில் அதிர்ந்து போனாள் அவள். ஒரு வினாடி இமைக்காமல் அவனையே பார்த்தாள். அவன் கேட்ட மாதிரி அந்த அண்ணாவை போல் கல்யாணமான பின் இன்னொருவனை காதலிக்கிற தைரியம் தனக்கு வருமா என்று கேட்டுக்கொண்டாள். ஒருவேளை அண்ணாவிற்கு கிடைத்த விரான்ஸ்கி மாதிரி யாராவது கிடைத்தால் வருமோ என்னவோ என்று அவளுக்கு தோன்றியது. அதை அப்படியே அவனிடம் சொன்னபோது அவன் உணர்ச்சி வசப்பட்டவனாகி பேசினான். ஐ எம் ரெடி டு யுவர் பிரான்ஸ்கி. ஆர் யூ ரெடி டு பி மை அண்ணா? மீண்டும் அந்த கேள்வியில் அதிர்ச்சி அடைந்து அவனை பார்த்தபோது கொஞ்சம் கூட தயங்காமல் மனசில் பட்டதை பளிச்சென்று கேட்ட அந்த தைரியம், அதை உறுதிப்படுத்துகிற முகபாவம், குரலின் தொனி, யூனோ, ஏனென்றால் நான் எப்போதும் எதையும் தப்பாக எடுத்துக் கொள்ளாதவன், இந்த தப்பு சரி என்பதில் தீர்மானமாக இருப்பவன், அதனாலேயே இதையெல்லாம் தாண்டி வெளியில் வர முடிந்தவன். சற்று முன் மரத்தடியில் அவன் பேசிய பேச்சுக்கள் ஞாபகத்துக்கு வர அவனை முழுவதுமாக புரிந்து கொண்டாள் அவள். இவன் விளையாட்டிற்கு சொல்லவில்லை. தன் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு தன்னை உபயோகப்படுத்திக் கொள்ள இப்படி பேசவில்லை. நிஜமாகத்தான் சொல்கிறான். மனசில் இருப்பதை அப்படியே வெளிப்படுத்துகிறான். எந்த விதமான போலித்தனமும் இல்லாமல், பாவனைகளும் இல்லாமல். ரவீந்தர், எதற்காக நீங்கள் இங்கே வந்தீர்கள்? எங்கோ இருந்த நீங்கள் இங்கு வர காரணம் என்ன? அதுவும் பக்கத்து வீட்டிற்கே. இதற்காகத்தானா? மை குட்னஸ், செஸ் விளையாட்டில் காய்களை நகர்த்துகிற மாதிரி வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிற்கும் ஒரு அர்த்தம் இருக்குமோ? அசைகிற போது அது நமக்கு புரியாமல் போனாலும் தொடர்கிற நிகழ்ச்சிகளால் புரியுமோ? என்ன மௌனமாகி விட்டீர்கள்? நான் வெளிப்படையாக கேட்ட மாதிரி நீங்களும் உங்கள் பதிலை வெளிப்படையாக சொல்ல வேண்டியது தானே? Did you not promise that you will be frank? So tell me, yes or no? அவனுடைய திடமும் தீர்க்கமுமான அந்த கேள்விக்கு நேரடியான பதிலாக சொல்லாமல், you really mean it என்று கேட்டாள் அவள். எஸ் என்று ஒரு வார்த்தை பதிலாக வந்ததும், do you love me என்று மறுபடியும் கேட்டாள். I don't know, but I like you என்றான் அவன். ஆனால் பிரான்ஸ்கி loved அண்ணா, loved her so much. Did you not tell me that you are my Fransky? My goodness, உள் மனசை எப்படி கொக்கி போட்டு இழுக்கிறாள் இவள் என்று நினைத்து கொண்டே கண்கள் பளபளக்க சொன்னான் அவன். அந்த பிரான்ஸ்கி அண்ணாவை காதலித்த மாதிரி இந்த பிரான்ஸ்கியும் அருணாவை காதலிப்பான். சோ எதிர்காலம் தானா? காதலிக்கிறான் என்ற நிகழ்காலம் இல்லையா? லெட் அஸ் மேக் இட் பிரசன்ட் டென்ஸ், ஓகே? சின்ன சிரிப்போடு அவளுக்காக அவன் கை நீட்டினதும் சற்றென்று எழுந்து போய் அவன் மார்பில் முகத்தை புதைத்துக் கொண்டாள் அவள்.
தலையை இதமாக வருடி தன்னோடு சேர்த்து அவளை அணைத்துக் கொண்ட போது அந்த உடம்பு நடுங்குவது தெரிந்தது. மார்பு படபடப்பது கேட்டது. ரிலாக்ஸ், ப்ளீஸ் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப் என்று அவள் காதருகில் மெலிதாக கிசுகிசுக்கிற குரலில் சொல்லி மெல்ல குனிந்து அவள் கழுத்தில் முத்தமிட்ட போது அவர்களை சுற்றி அடர்த்தியான இருட்டு சூழ்ந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 7. 4 நாட்களாக வயிற்று வலியால் துடித்தான் மாணிக்கம். அடி வயிற்றை பிடித்துக் கொண்டு புரண்டான். கை வைத்தியமாக ஏதேதோ செய்து பார்த்தான். சூடாக வடித்த கஞ்சியில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டு குடித்தான். வயிற்றின் மீது தொப்புளை சுற்றி சுண்ணாம்பு தடவினான். கசாயம் வைத்து சாப்பிட்டான். எதுவும் பயன்படாமல் போகவே என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தான் அவன். ஓலை குடிசையின் உள்ளே கயிற்று கட்டிலை இழுத்து போட்டுக்கொண்டு படுத்தான். அடி வயிற்றில் ஒரு பழைய தலையணையை வைத்து அழுத்திக் கொண்டான். 10 நிமிடங்களுக்கு ஒரு தரம் சுருட்டி கொண்டு வந்த வழியில் ஐயோ அம்மா அம்மா என்று அலறினான். அப்போதுதான் நெற்கட்டு சுமந்து போய் களத்து மேட்டில் போட்டுவிட்டு கூலி வாங்கி மரத்தடி தோளியில் தூங்கின குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டுக்கு வந்த அவன் மனைவி, இது என்னடா ஆம்பள இப்படி அலறுது என்று சலித்துக் கொண்டாள். இடுப்பு குழந்தையை கீழே இறக்கினாள். அது பெரிதாய் அழத் துவங்கியதும் கட்டிலில் கிடந்த அவன் கத்த ஆரம்பித்தான். சும்மா கிடக்க மாட்டா, இப்ப இறங்கி வந்து வச்சனா பாரு ஒண்ணு. வயிற்று வலியால மனுஷன் கிடந்து அவஸ்தப்படுறது தெரியல? ஆமா, நீ அவஸ்தப்படுறேன்னு குழந்தைக்கு புரிய போது பாரு. இப்படி இங்கேயே உட்காந்து கத்திக்கிட்டு கிடக்காம டாக்டர் கிட்ட போறது. இப்பதான் நம்ம ஊருக்கே டாக்டர் வந்திருக்காரு. உன்ன மாதிரி 10 மைலா போவணும். ஆமா, பெரிய டாக்டரு. பார்த்தா கில்லி விளையாடுற புள்ள மாதிரி இருக்கான். நம்ம பிள்ளைங்கன்னா அந்த வயசுக்கு கில்லி தான் விளையாடும். வேற என்ன செய்யும்? பேச்சப்பாரு பேச்ச. அவரு சந்திரசேகரையா பள்ளிக்கூடத்துக்கு வந்து எல்லா பிள்ளைங்களையும் பார்த்து சும்மா மருந்து கொடுத்திருக்காரு. 1 மாசமா நம்ம தங்கராசு அந்த மருந்தை சாப்பிட்டுக்கிட்டு வருது. இப்போ இருமல், சளி, தும்மல் எதுவும் இல்ல. நீ என்னடானா அவரை போய் கில்லி விளையாடுற புள்ள மாதிரின்னு சொல்லிவிட்ட. அவன் ஒன்றும் சொல்லவில்லை. சிறிது நேரம் யோசிக்கிற மாதிரி இருந்தான். அவளும் எதுவும் பேசாமல் அடுப்பை பற்ற வைத்தாள். உலையேற்றினாள். அரிசியை களைந்து போட்டாள். பின் குழந்தையை குளிப்பாட்டலாம் என்று தூக்கி கொண்டு போன போது அவன் மீண்டும் வலி தாங்க முடியாமல் அலறினதும் அவள் நின்ற இடத்திலிருந்தே திரும்பி பார்த்தாள். இந்த பாரு, ராவு முழுசுக்கும் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கிறத விட ஒழுங்கா எழுந்து டாக்டர் வீட்டுக்கு போ. என்ன புள்ள நீ சுத்த முண்டமா பேசுற? விளக்கு வச்சு எம்மா நேரமாச்சு. அவர் இருப்பாரா புள்ள? இல்லாம எங்க போவாரு? அவர் என்ன பட்டணம் மாதிரி சினிமா டிராமாவா இங்க நடக்குது போறதுக்கு? வீட்டுலதான் இருப்பாரு. எழுந்து போ. அவன் சரி என்று எழுந்தான். அழுக்கு வேஷ்டியை உதறி கட்டி கொண்டான். எப்போதோ மாயவரத்தில் வாங்கின கை வைத்த பனியனை போட்டுக்கொண்டான். நான் வாரேன் என்ற போது அவள் பின்னால் இருந்து குரல் கொடுத்தாள். புளி டப்பாக்குள்ள 2 ரூபா போட்டிருக்கேன், எடுத்துக்கிட்டு போ. எடுத்துக்கொண்டு குடிசை வாசலில் குனிந்து வெளியில் வந்தான். 1 நிமிடம் அடிவயிற்றை பிடித்துக் கொண்டு நின்றான். பின் வழியால் முகத்தை சுளித்துக் கொண்டே நடக்க ஆரம்பித்தான். ரவீந்தரின் வீடு வந்ததும் வாசலில் விளக்கு எதுவும் எரியாததால் தயங்கியபடி நின்றான். டாக்டர் இல்லையோ என்று சந்தேகப்பட்டான். ஒருவேளை பின்பக்கம் இருக்கலாம் என்று கொல்லை பக்கம் போன போது பாதி வழியில் சிரிப்பு சத்தம் கேட்டதும் சட்டென்று நின்று விட்டான். புருவங்கள் சுருங்க யோசித்தான். என்னடா அது பொம்பள குரலா கேக்குது? ஊர்ல டாக்டர் தனியாளுன்னு இல்ல பேசிக்கிட்டாங்க. வீடு முழுக்க விளக்கு வேற எரியல. இது சாதாரண சிரிப்பாகவும் தெரியலையே. உடனே அவனுக்கு வயிற்று வலி மறந்து போயிற்று. மெலிதாய் ஒரு ஆர்வம் தலை தூக்கியது. யார் அந்த பொண்ணு? நம்ம ஊரு பொண்ணா? இருக்காது. நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு அந்த அளவுக்கு துணிச்சல் வராது. வந்தாலும் ஊர்ல தெரிஞ்சதுன்னா சும்மா விட மாட்டாங்க. இது எந்த பட்டணத்து கிராக்கியோ? அவன் மேலே ஒரு அடி வைத்த போது திறந்திருந்த ஜன்னல் வழியாக உள்ளே தெரிந்தது. பளிச்சென்று அடித்த நிலா வெளிச்சத்தில் படுத்துக் கொண்டிருந்தவர்கள் தெரிந்தார்கள். அவர்களின் நெருக்கம் தெரிந்தது. அவளை அணைத்து அவள் மீது முழுவதுமாய் இல்லாமல் பாதி சரிந்து கை போட்டு அணைத்தபடி அவளும். யார் இது? நம்ம சந்திரசேகரையா சம்சாரம் இல்ல? ஜன்னலுக்கு வெளியில் அவன் அதிர்ச்சியோடும் ஒரு பரபரப்போடும் காத்திருக்க ரவீந்தர் அவளை விட்டு எழுந்து பக்கத்து தலையணையில் சரிந்து சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டான். ஒரு வினாடி அமைதியா யோசிக்கிற மாதிரி இருந்து பின் இதை பற்றி நான் சந்திரசேகரனிடம் பேசப் போகிறேன் என்றான். எதை பற்றி? கழுத்தோரம் ஒதுங்கி கிடந்த சங்கிலியையும் புடவையையும் சரி பண்ணியபடி சரேல் என்று எழுந்து உட்கார்ந்தாள் அவள். அவன் முகத்தையே பார்த்தபடி மீண்டும் எதை பற்றி என்று கேட்டாள். நம்மை பற்றித்தான்
என்ன பேச போறீங்க? எல்லாவற்றை பற்றியும் தான். எல்லாவற்றை பற்றியும் என்றால், ஒரு மாதத்திற்கு முன் நாம் தோட்டத்தில் சந்தித்தது, பேசினது, அதன் பின் இப்படி அடிக்கடி சந்தித்துக் கொள்வது, நமக்குள் ஒரு தொடர்பு உருவாகி போனது, எல்லாவற்றையும் தான். நோ, ப்ளீஸ் வேண்டாம். இப்போது எதையும் சொல்ல வேண்டாம். தானாக அவராக தெரிந்து கொள்கிற போது தெரிந்து கொள்ளட்டுமே. இல்லை அருணா, இனிமேலும் நாம் இப்படி நடந்து கொள்வது நியாயமில்லை. இதுவரை நடந்து கொண்டது மட்டும் நியாயமா? நியாயமில்லைதான். அதற்காக இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்க முடியுமா? அப்படியானால் முதல் நாளே நாம் வைக்கோல் போர் அருகில் உட்கார்ந்து பேசின போதே நீங்கள் ஏன் அவரிடம் சொல்லவில்லை? சொன்ன பின்புதான் என்னை தொட வேண்டும் என்று நீங்கள் ஏன் நினைக்கவில்லை? அதற்கு அவன் உடனே பதில் சொல்லவில்லை. ஒரு வினாடி யோசித்தான். ஆழமாக ஒரு பார்வை பார்த்தான். பின் நிதானமாக சிகரெட்டை அணைத்து ஆஸ்ட்ரேயில் போட்டுவிட்டு சொன்னான், தப்புதான் அருணா, நானும் மனிதன் தானே. ஐ வாஸ் ஆல்சோ இன் எ வீக் மொமெண்ட் அட் த டைம். எல்லா மனிதனுக்குள்ளேயும் இருக்கிற பலவீனம் என்னிடமும் இருந்திருக்கிறது. பட் நவ் ஐ எம் நாட் லைக் தட். இப்போது ஒரு தெளிவான நிலைமையில் எல்லாவற்றை பற்றியும் யோசித்து பார்க்கிற போது நான் ஒரு கம்பீரமான ஆணாக நடந்து கொள்ளவில்லை என்று தோன்றுகிறது. எனக்குள்ளும் நிறைய போலித்தனங்கள் இருப்பது தெளிவாகிறது. அந்த மாதிரி இருக்க எனக்கு பிடிக்கவில்லை அருணா. எதையும் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் செய்கிற போது நமக்குள் ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டுவிடும். தப்பு பண்ணுகிற மனப்பான்மை வந்துவிடும். ஏற்கனவே வந்தாகிவிட்டது. இனிமேலும் இதை வளர விடக்கூடாது அருணா. அதுவரை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அவள் எதை என்று சட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள். டோன்ட் பி சில்லி அருணா. இந்த மாதிரி கேட்பதில் இருந்தே நீ இன்னும் கூட என்னை புரிந்து கொள்ளவில்லை என்பது தெரிகிறது. இதை சந்திரசேகரிடம் சொல்லி நியாயமாய் இந்த சமூகம் அங்கீகரிக்கிற விதமாய் செட்டில் ஆக வேண்டும் என்றுதான் சொன்னேனே தவிர வேறு எந்த அர்த்தத்திலும் சொல்லவில்லை. பட் காண்ட் யூ வெயிட் ஃபார் சம் மோர் டைம்? ஒய் அருணா? எனக்கு பயமாக இருக்கிறது ரவீந்தர். அதற்கு பின் அந்த முகத்தை எப்படி ஏறிட்டு பார்ப்பது என்பதை நினைக்கும் போதே மனதுக்குள் நடுக்கமாக இருக்கிறது. என்ன பயம் அருணா? நான் இல்லை உன்னுடன்? என்னோடு இருக்கிற போது கூடவா உனக்கு பயம்? அவன் சட்டென்று அவள் தோள் மீது கை போட்டு தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டான். தலையை வருடி முன்னெற்றியில் மெதுவாய் முத்தமிட்ட போது அவள் அவன் மார்பில் சரிந்து முகத்தை புதைத்துக் கொண்ட அதே நேரத்தில் ஜன்னல் பக்கத்தில் இருந்து மாணிக்கம் சரசரவென்று வெளியில் வந்தான். வயிற்று வலியை மறந்து போனவனாக தன் குடிசையை நோக்கி ஓடினான். குடிசையை நெருங்கினதும், ஏய் முனியா, ஏழுமல, மரகதம், சாமிக்கண்ணு, எங்கு ஓடியாங்கடா, ஓடியாங்க என்று பெரிதாக கத்தினான். அந்த குரலில் பயந்து போய் ஒவ்வொரு குடிசையிலிருந்தும் ஒவ்வொரு தலையாக எட்டி பார்த்து வெளியில் வந்து, என்ன மாணிக்கண்ண, எதை பார்த்து இப்படி மிரண்டு போய் ஓடியார? சவுக்கு தோப்பு பக்கம் எங்கேயாவது போனியா என்ன என்று கேட்டதும் அவன் மூச்சிறைக்க சொன்னான், இல்லடா, நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கானே அந்த டாக்டர் வீட்டு பக்கம் போனேனா, முன்னால் அவனை காணமா, சரி பின்பக்கம் இருப்பான்னு வீட்டை சுத்திக்கிட்டு போனா அங்க அங்க என்னனே, என்ன நடந்துச்சு? நடந்துச்சு இல்லடா, நடந்துகிட்டு இருக்கு. நீங்களும் வந்து பாருங்கடா. இந்த மாதிரி நம்ம ஊர்ல எப்பவாச்சும் நடந்திருக்குதா பாருங்க. அவர்கள் 10 பேராக கிளம்பி ரவீந்தரின் வீடு வரை வேகமாக நடந்து பின் சத்தப்படுத்தாமல் பின்பக்கம் போய் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது அவர்கள் அதிர்ந்து, நம்ம சந்திரசேகரையா சம்சாரமில்ல இது என்று தாங்க முடியாமல் கத்தினதும் திடுக்கிட்டு எழுந்த அருணா அந்த கூட்டத்தை பார்த்து உடம்பும் மனசும் நடுங்க உள்ளே ஓடினாள். ஒன்றும் புரியாதவனாக ஒரு வினாடி அப்படியே நின்றான் ரவீந்தர். இந்துமதி அவர்கள் எழுதிய நினைவுகள் நெஞ்சோடுதான் நாவலின் பகுதி 4 மற்றும் நிறைவு பகுதி. அத்தியாயம் 8. அது அருணா என்பது தெரிந்ததும் வெளியில் நின்ற கூட்டத்திற்கு கோபம் பொங்கி பொங்கி வந்தது. கையும் மனசும் பரபரத்தது. டேய் டாக்டர் பையா, வாடா வெளியில. உன்னோட பட்டணத்தை அயோக்கியத்தனத்தை எங்ககிட்டயா காட்டுற? ஒரு எலும்பு தெரியாம நொறுக்கி போடுறான், வாடா. அவர்களின் கத்தலை கேட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றான் ரவீந்தர். இவர்களை எப்படி சமாளிக்கலாம் என்று யோசித்த போது அவர்கள் கதவை உதைத்து தாழ்பாலை உடைத்து கொண்டு உள்ளே வந்தார்கள். அவனை கட்டிலில் இருந்து இழுத்து கீழே தள்ளினார்கள். எங்க சந்திரசேகர ஐயா சம்சாரத்து மேல எடா கைய வச்ச அயோக்கிய பயல என்று ஒருவன் கையை ஓங்க, ஒரு கை, 2 கை, 3, 4, 5 என்று 10 கைகளாக சேர்ந்து முகம், முதுகு, மார்பு, கை, கால் என்று எல்லா இடத்திலும் அடிகளாக விழ ஒரு பல் உடைந்து உதட்டோரம் ரத்தம் கசிய பனியனும் ஜிப்பாவும் கிழிந்து தொங்க அவர்களிடம் எதையோ பேச முயற்சித்து தோற்று போய்
அதற்கு மேலும் விழுந்த அடிகளை தாங்க முடியாமல் அவன் கீழே சரிந்த அதே நேரத்தில் 10-15 பெண்கள் அருணாவை அவள் வீட்டில் சூழ்ந்து கொண்டார்கள். ஏதேதோ சொல்லி திட்டினார்கள். சந்திரசேகரையா எப்படிப்பட்டவரு? அவருக்கு இப்படி ஒரு துரோகம் செய்ய உனக்கு மனசு எப்படி வந்துச்சு? சி, என்ன பொம்பளை நீ? ஒழுங்கா கிடந்த எங்க ஊர்ல வந்து இந்த ஆட்டம் ஆடுற நீ பட்டணத்துல எம்போட்டு ஆடி இருப்ப. என்ன மானகட்ட ஜன்மம் இது? இப்படிப்பட்ட உசுர் இருக்கிறத விட பட்டுன்னு போயிடக்கூடாது. ஆமா, எதுக்காக இப்படி செஞ்ச? அந்த ஐயா கிட்ட என்ன குறை கண்ட சொல்லு. எதற்கும் பதில் சொல்லாமல் வாயை திறக்காமல் அருணா தலைகுனிந்து மௌனமாய் இருந்தபோது சரேல் என்று ஒருத்தி பாய்ந்து அவள் தலைமயிரை பிடித்து இழுத்தாள். இம்பிட்டு கேக்குறோம், பேசாம இருக்கியே, என்ன ஊமத்தனம் இது? எத்தனை திமிரு வேணும் இதுக்கு? அழகா இருக்கிற திமிரு தானே உன்னை இப்படி செய்ய வச்சுது. இந்த அழக அலங்கோலமாக்க எம்மா நேரம் பிடிக்கும்? ஏ ராசத்தி, எடிடி அந்த அருவாமனைய. அருணா பயந்து போய் உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்து நிற்க முயற்சித்த போது சட்டென்று கன்னத்தில் ஒரு அறை விழுந்தது. புடவை தோளில் இருந்து இழுக்கப்பட்டு சட்டை கிழிக்கப்பட்டு முகம், முதுகு, கைகள் என்று எல்லா இடமும் நகத்தால் கீறப்பட்டு அருவாமனை வந்ததும் ஒருத்தி அவள் முடியை பிடித்து இழுக்க அலங்கோலமாக வெட்டப்பட்டு அவள் முழுதுமாக சின்னாபின்னப்படுத்தப்படுவதற்குள் யாரோ ஒருவன் சந்திரசேகரனை தேடிக்கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு ஓடினான். பின்னால் தன் அறையில் தனியாக உட்கார்ந்து ஒரு சின்ன மேஜை விளக்கடியில் எதையோ எழுதி கொண்டிருந்த அவன் எதிரில் மூச்சிறைக்க நின்றான். சந்திரசேகரன் நிமிர்ந்து பார்த்ததும் சரியா எதையும் சொல்ல முடியாமல் திணறினான். அவன் தோற்றத்தில் பதறிப்போன சந்திரசேகரன், என்ன முத்து, என்ன விஷயம் என்று பார்த்து கொண்டிருந்த ஃபைலை மூடினான். பேனாவை திருகி அதன் இடத்தில் வைத்தான். ஐயா, அம்மா வீட்டுல அடிபடுறாங்க ஐயா. அடிபடுறாங்களா? யாரு? உங்க அம்மாவா? முத்து, திருவடி திரும்பவும் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றானா? அவன் கேட்டுக்கொண்டே நாற்காலியை பின்னுக்கு தள்ளி எழுந்தபோது, எங்கம்மா இல்லைங்க ஐயா, நம்ம அம்மாங்க, உங்க சம்சாரங்க என்றான் அவன் அதே பதற்றத்துடன். என்ன என்று நிமிர்தான் சந்திரசேகரன். என் சம்சாரமா? அருணாவா? என்ன சொல்ற முத்து? ஆமாங்க, ஓடியாங்க. இல்லாட்டி போனா அந்த பொம்பளைங்க உக்கரம் தாங்காம அம்மாவை கொன்னு கூட போட்டுருவாங்க. கொன்னு போடுவாங்களா? எதற்காக அருணாவை திடீர்னு கொல்லணும்? சந்திரசேகரன் பரபரவென்று டிராயரை பூட்டி கொண்டு கிளம்பின போது முத்து சொன்ன பதிலில் சட்டென்று நின்றான். அம்மாவை மட்டும் இல்லைங்க, டாக்டர் ஐயாவை கூட அடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன? அவங்க 2 பேரையும் எசக பிசகான நிலைமையில ஊர் ஜனங்க பாத்துட்டாங்க. ஒரு வினாடி அப்படியே நின்று அவன் பதில் சொல்ல முடியாதவனாக முத்துவின் முகத்தை பார்த்தான். நீ சொல்றது நிஜமா என்று அந்த பார்வை கேட்கிற மாதிரி தோன்றவே முத்து, நெசந்தாங்க ஐயா, நான் கூட பார்த்தேங்க என்றான். சட்டென்று கை விரல்களை மடக்கி தன்னை இறுக்கிக் கொண்டான் சந்திரசேகரன். கீழுதட்டை கடித்து சமாளிக்க பார்த்தான். பின் கண்களை மூடி ஆழமாக ஒரு தரம் பெருமூச்சு விட்ட போது முத்து மறுபடியும் சொன்னான், சீக்கிரம் போங்கய்யா, அம்மாவை காப்பாத்துங்கய்யா. அவன் அதற்கு மேல் தாமதிக்காமல் ஓட்டமாக ஓடி வந்தான். காலில் செருப்பு கூட இல்லாததை முள்ளும் கல்லுமாக குத்தின போதுதான் அவன் உணர்ந்தான். ஆனாலும் எந்த வழியும் தெரியாதபடி மனசு மரத்து போயிருந்தது. உள்ளுக்குள் அரற்றலாக அரற்றிற்று. அருணா, நீயா அருணா? ரவீந்தர், நீ கூடவா ரவீந்தர்? சட்டென்று அவர்கள் 2 பேர் மீதும் எந்த தப்பும் இல்லாத மாதிரி அவனுக்கு தோன்றியது. எல்லா தவறிற்கும் தானே காரணம் என்று பட்டது. அருணாவின் நிலையில் யாரும் செய்திருக்கக்கூடிய தவறைத்தான் அவளும் செய்திருக்கிறாள். தானே அந்த நிலையில் இருந்தால் கூட அதையேதான் செய்திருப்பேன். கூடவே அதை இப்படி ரகசியமாக தவறாக செய்யாமல் சொல்லிவிட்டு வெளிப்படையாக நியாயமான முறையில் செய்திருக்கலாம் என்று நினைத்த போது, ஆனால் சொன்னால் மட்டும் நீ உடனே சரி சொல்லிவிட போகிறாயா என்ன என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான். அவள் உன்னிடம் கேட்கவில்லை? டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம் என்று தெரியப்படுத்தவில்லை? அதற்கு என்ன அர்த்தம்? அப்போது நீ என்ன செய்தாய்? அவள் கைகளை பிடித்துக் கொண்டு எப்படி கெஞ்சினாய்? உன் குறையை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது என்று எந்த மாதிரி கேட்டுக்கொண்டாய் நீ? உனக்கு மட்டும் அவ்வளவு சுயநலம் இருக்கலாம், அவளுக்கு இருக்கக்கூடாதா? உடனே அருணா எல்லாவற்றையும் அந்த பெண்களிடம் சொல்லியிருப்பாளோ என்று தோன்றியது. சொல்லி தன் செய்கைக்கு ஒரு நியாயம் தேடிக்கொண்டிருப்பாளோ? இன்னும் வேகமாக ஓடி வீட்டு வாசலில் நின்ற கூட்டத்தை விலக்கி கொண்டு உள்ளே போய் பார்த்தபோது பதறிப்போனான் அவன். அருணாவா? அருணாவா அது? தலைமுடியை வெட்டி அவள் முகத்தை இன்னும் கோரப்படுத்தி கொண்டிருந்த அந்த பெண்கள் ஸ்டாப் இட் என்று பெரிதான அவன் கத்தலை கேட்டு சரேல் என்று திரும்பி பார்த்து மடமடவென்று எழுந்து நின்றார்கள்.
அவன் அவர்களை பார்க்காமல் அருணாவையே பார்த்து கொண்டு நின்றான். அத்தியாயம் 9. சிறிது நேரம் விரமை பிடித்த மாதிரி நின்று கொண்டிருந்தான். சந்திரசேகரன் அருணாவையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த முகம் சிவப்பு கோடுகளாக, நகைக்கீரல்கள், அறை முழுவதும் பறந்த அவளது முடிக்கற்றைகள். பார்க்க பார்க்க அவனுக்கு மனசை என்னவோ செய்தது. நெஞ்சு முழுதும் தீப்பற்றி கொண்ட மாதிரி எரிந்தது. அந்த தீ சட்டென்று உடம்பு முழுவதற்கும் பரவுகிற மாதிரி தோன்றியது. அதற்கு மேல் தாங்க முடியாதவனாக சரேல் என்று திரும்பினான் அவன். மனதின் கோபம் முழுதும் கண்ணில் வெளிப்பட அந்த பெண்களை ஒரு பார்வை பார்த்தான். வாட் ரைட் யூ ஹாவ் டு திஸ் என்று ஆங்கிலத்தில் கத்தினான். அந்த கத்தலில் பயந்து போனவர்களாக அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அந்த மௌனம் அவனை இன்னும் கோபப்படுத்தவே அவன் அதே அழுத்தமான குரலில் மறுபடியும் கேட்டான். சொல்லுங்க, யார் உங்களை இப்படி செய்ய சொன்னது? எதுக்காக இப்படி செஞ்சீங்க? அதற்கும் பதில் வரவில்லை. கேட்டது காதில் விழவில்லை. ஏன் இப்படி செஞ்சீங்க? அவன் விடாமல் கேட்டதும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஒருத்தி கூட்டத்தில் இருந்து பதில் சொன்னாள். ஐயா, நடந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சா இப்படி கோபப்பட மாட்டீங்க ஐயா. ஷட் அப் என்று சீரலாக பார்வை அவள் பக்கம் பதிந்தது. எது நடந்தாலும் இது என்னோட வீட்டு விஷயம், என் பொண்டாட்டிய பத்தின விஷயம். இதில் தலையிட உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? எங்கிருந்து அந்த தைரியம் வந்தது? யார் கொடுத்த தைரியம் இது? சொல்லுங்க, யார் கொடுத்த தைரியம்? கூட்டம் ஒரு பயத்தில், அதுவரை அந்த மாதிரி ஒரு சந்திரசேகரனை பார்த்ததே இருக்காத பயத்தில், அப்படிப்பட்ட ஒரு கத்தலை அவனிடமிருந்து கேட்டே இருக்காத பயத்தில் சுவற்றோடு ஒடுங்கிக் கொண்டது. அந்த ஒடுங்கலை பார்த்ததும் அவன் இன்னும் அதிகமாக எரிந்து போனான். இப்போது வருகிற இந்த பயம் ஏன் இப்படியெல்லாம் செய்வதற்கு முன் வரவில்லை? அப்போது ஏன் யோசிக்க தோன்றவில்லை? வீட்டுக்குள் புகுந்து நீங்கள் செய்திருக்கிற அந்த காரியம் எப்படிப்பட்டது தெரியுமா? போலீஸில் சொன்னால் இதற்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதாவது தெரியுமா? போலீஸ் என்ற ஒரு வார்த்தையில் அவர்கள் மிரண்டு போனார்கள். அடிபட்ட மாதிரி நிமிர்ந்து பார்த்தார்கள். அத்தனை பேரும் அவனை ஒரே பார்வையாக பார்த்தார்கள். அது கெஞ்சுகிற பார்வையாக இருந்தது. எங்களை போலீசில் பிடித்து கொடுத்து விடாதீர்கள் என்று வேண்டுகிற பார்வையாக தெரிந்தது. அதை புரிந்து கொண்ட அவன் சட்டென்று அதிகம் களைத்து போனவனாக உணர்ந்தான். அதற்கு மேல் நிற்கக்கூட முடியாது என்று தோன்றவே அவர்களை எல்லாம் வெளியில் போகச் சொன்னான். ஒவ்வொருவராக எல்லோரும் வெளியேறினதும் கதவை சாத்தி தாழ்பால் போட்டுக்கொண்டு வந்தான். அருணாவின் பக்கத்தில் கிடந்த நாற்காலியில் சரிந்து அவளை மென்மையாக ஒரு பார்வை பார்த்தான். பின் நிதானமாக அருணா என்று கூப்பிட்டான். அவள் அதற்கும் திரும்பவில்லை. பார்வை எங்கோ வெறிக்க சுவரில் சரிந்து உட்கார்ந்து சுய பிரம்மை அற்றவளாக அங்கு நடந்த அத்தனையையும் பிரம்மை என்கிறார் போல் எந்த பாதிப்பும் இல்லாமல், எந்த சலனமும் இல்லாமல் மறுபடியும் இன்னும் நிதானமாக அருணா என்று கூப்பிட்டான். அதுவும் அவள் காதில் விழாததாக படவே சட்டென்று கை நீட்டி மெல்ல அந்த தலையை வருடினதும் சரேல் என்று நிமிர்ந்து பார்த்தாள் அவள். அடிபட்ட அந்த பார்வையில் சட்டென்று கண்ணீர் மல்கியது. உதடுகள் துடித்தன. முகம் கோணி கன்னத்தில் கண்ணீர் கோடாக வழி ஆரம்பித்த போது அவன் மடியில் முகத்தை புதைத்துக் கொண்டு பேச்சே இல்லாமல் கதற ஆரம்பித்தாள் அவள். அவனும் அவள் அழுது முடிக்கட்டும் என்று சிறிது நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தான். முற்றத்து வழியாக வானத்தை பார்த்தான். வானம் இருண்டு கிடப்பதாக பட்டது. மழை வரும் என்று தோன்றியது. அந்த நேரத்திற்கு மழை பெய்தால் கூட பரவாயில்லை என்று நினைத்து கொண்டான் அவன். பெரிய மழையாக பெய்தால் அதில் அத்தனை இறுக்கமும் அடித்து கொண்டு போகும். மெதுவாக பூமி குளிரும். அந்த குளிர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மனசுக்குள் பரவும். பரவுமா? இத்தனைக்கும் அப்புறமா முடியுமா அது? அருணா, நீ என்ன நினைக்கிறாய் அருணா? மறுபடியும் ஒரு குளிர்ச்சி பரவ முடியுமா நமக்குள்? சாத்தியம்தானா அது? உன் கண்களில் இருந்து வடிகிற மழையில் இத்தனை அழுக்கும் இறுக்கமும் அடித்துக்கொண்டு போகுமா? அல்லது அந்த மழைக்கு பின் ஏற்படுகிற வேகலும் எரிப்புமாக தகிக்குமா? இதில் எது நடக்கப் போகிறது அருணா? எது நமக்கு சாத்தியப்பட போகிறது? அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்து விட்டு பின் அவளின் அழுகை கொஞ்சமாக கொஞ்சமாக அடங்கிக் கொண்டு வந்தபோது மெதுவாக கேட்டான். ஆர் யூ ஆல்ரைட் அருணா? எங்கோ கிணற்றுக்குள் இருந்து கேட்கிற மாதிரி அந்த குரல் அவளுக்கு கேட்டது. ஆர் யூ ஆல்ரைட் அருணா? ஆர் யூ ஆல்ரைட்? ஆர் யூ ஆல்ரைட்? ஆர் என்ன எப்படி கேட்கிறார் இவர்? அதில் எத்தனை பெருந்தன்மை! ஆர் யூ ஆல்ரைட்? என்னை பார்த்தா. இத்தனைக்கும் பின்பா? சந்திரசேகரன், பிளீஸ், இனிமேல் எதுவும் கேட்காதீர்கள். நான் உடைந்து போய் விடுவேனே
ஏற்கனவே உடைந்து ஒன்றுமில்லாமல் தூள் தூளாக சிதறி, என்ன அருணா, இப்போது எப்படி இருக்கிறது? மீண்டும் அவன் குரல் கேட்டதும் அவள் மறுபடியும் கதற ஆரம்பித்தாள். ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் மீ எனிதிங் ப்ளீஸ். நோ, நான் ஒன்றும் கேட்கவில்லை, கேட்கவும் மாட்டேன். இப்போது மட்டுமல்ல, எப்பொழுதுமே கேட்க மாட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல நினைக்கிறேன் அருணா. இதற்கு நீ மட்டும் காரணம் இல்லை, ரவீந்தர் மட்டும் காரணம் இல்லை, நானும் தான் காரணம். உண்மையில் பார்க்க போனால் நான் மட்டுமே காரணம். ரவீந்தர், ரவி. சரேல் என்று நிமிர்ந்தாள் அவள். அவனை அப்படியே விட்டுவிட்டு வீட்டிற்கு ஓடி வந்து விட்டாளே. என்ன ஆயிற்று அவனுக்கு? எப்படி இருக்கிறான் அவன்? தன்னையே இத்தனை தூரம் இந்த பெண்கள் அலைக்கழித்திருக்கிற பட்சத்தில் அவனை அத்தனை ஆண்களாக சேர்ந்து என்ன செய்திருப்பார்கள்? உயிரோடு இருக்கிறானா? இருந்திருந்தால் தன்னை இப்படியா அடிக்க விட்டு பார்த்து கொண்டிருப்பான்? ஓடி வந்து தடுத்திருக்க மாட்டானா? ரவீந்தர், என்ன உங்களுக்கு? எப்படி இருக்கிறீர்கள்? ஆர் யூ அலைவ்? சட்டென்று அவளுக்கு சில மணி நேரத்துக்கு முன்பு அவன் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. என்ன பயம் அருணா உனக்கு? நான் இல்லை உன்னோடு? உனக்கு துணையாக உன் பக்கத்தில் இருக்கிறீர்களா ரவீந்தர்? பார்வையை உயர்த்தி அவள் தன் முகத்தை வெறுமையாய் விரிப்பதை கவனித்த சந்திரசேகரன் அவள் தோளில் மெதுவாக கை வைத்தான். என்ன அருணா, என்ன ஆயிற்று? அவள் பதில் சொல்லாமல் அதே பார்வையாக பார்த்தாள். அந்த பார்வையில் தெரிந்த ஆழமான வேதனை அவனையும் வேதனைப்படுத்தி இருக்க வேண்டும். அதனால் இன்னும் மெதுவான குரலில் கேட்டான். சொல்ல அருணா, என்ன ஆயிற்று? இல்லை, ரவீந்தர் அடுத்த வீட்டில் இதே மாதிரி. அதற்கு மேல் பேச முடியாமல் மறுபடியும் அழ ஆரம்பித்தாள் அவள். உடனே அவனுக்கு முத்து சொன்னது நினைவுக்கு வந்தது. அம்மாவை மட்டுமில்லைங்க, டாக்டர் ஐயாவையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் சட்டென்று எழுந்தான். மனதுக்குள் ஒரு படபடப்பு வர, இரு அருணா, நான் போய் பார்த்து விட்டு வருகிறேன் என்று கிளம்பினான். நானும் வரட்டுமா என்று குரல் வரை வந்துவிட்ட கேள்வியை அடக்கிக் கொண்டு முகத்தை துடைத்தபடி மௌனமாக எழுந்து நின்றாள் அவள். வாசல் பக்கம் போகாமல் தோட்டத்து பக்கமே ஒரு லாந்தர் வெளிச்சத்தோடு கிளம்பினான் சந்திரசேகரன். ரவீந்திரனின் வீட்டில் பரவி கிடந்த இருட்டு அவனுக்குள் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. என்ன இப்படி வீடு இருண்டு கிடக்கிறது? ரவீந்திரன், நீ இருக்கிறாயா இல்லையா? மெதுவாக உள்ளே போய் விளக்கை போட்டான். ஒவ்வொரு அறையாக பார்த்து கொண்டு போன போது படுக்கை அறை வாசலில் கீழே விழுந்து கிடந்த ரவீந்திரனை கவனித்தான். மனசுக்குள் அதிர்ச்சியாக ஒரு அலை பரவிற்று. அதன் நடுக்கம் உடம்பு முழுதிற்கும் வந்தது. அவன் படுத்து கிடந்த நிலை, கிழிந்து போய் உடம்போடு ஒட்டி கொண்டிருந்த சட்டை, திட்டு திட்டாக தரையின் ரத்தம், வீட்டின் அமைதி. ரவீந்தர், ரவீந்தர், உயிரோடு இருக்கிறாயா இல்லையா? அருகில் போய் மெதுவாக தன் நடுங்கும் கையை அவன் மூக்கின் கீழ் வைத்து மூச்சு வருகிறதா என்று கவனித்தான் சந்திரசேகரன். அத்தியாயம் 10. ரவீந்திரனின் மூச்சுக்காற்று லேசாக சந்திரசேகரனின் விரலை தாக்கியது. மார்பு மெதுவாக ஏறி இறங்கிற்று. சட்டென்று முகம் பளிச்சிட 2-3 தரம் அவனை கூப்பிட்டு பார்த்தான் சந்திரசேகரன். பதில் வரவில்லை. ஒரு சின்ன அசைவு கூட இல்லை. உடம்பு அதே மாதிரி கட்டையாகத்தான் கிடந்தது. எந்த சலனமும் இல்லாமல், எந்த உணர்ச்சியும் இல்லாமல். உடனடியாக அவனை டாக்டரிடம் காட்டினால் பிழைத்துக் கொள்வான் என்று நினைத்துக் கொண்டான் சந்திரசேகரன். ஆனால் எப்படி காட்டுவது? யாரிடம் காட்டுவது? அதுவும் அந்த நேரத்தில் எந்த டாக்டர் வருவார்? அப்படியே வருவதானாலும் மாயவரம் வரை போய்த்தான் அழைத்து கொண்டு வர வேண்டும். யார் போய் அழைத்து கொண்டு வரப்போகிறார்கள்? ஊரில் யாரையாவது உதவிக்கு கூப்பிடலாம் என்றால் வரமாட்டார்கள். அவனை அப்படியே விட்டுவிட்டு போகவும் முடியாது. வேறு என்ன செய்வது? சட்டென்று அருணாவின் ஞாபகம் வந்தது அவனுக்கு. அவளை கூப்பிடுவதை தவிர வழி எதுவும் இல்லை என்று தோன்றியது. கூடவே தயக்கமாகவும் இருந்தது. முடியுமா அவளால்? அவனை இந்த நிலைமையில் பார்த்தால் தாங்கிக் கொள்ள முடியுமா? ஆனால் வேறு வழி இல்லையே. உன்னை தவிர அருணா, இவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே. அவனை ஓரளவு சரிப்படுத்தி கிழிந்திருக்கிற சட்டையை மாற்றி உடம்பின் ரத்தத்தை துடைத்து பின் அருணாவை கூப்பிட முடிவு செய்தான். மெதுவாக ரவீந்திரனின் தலையை தூக்கி சரியாக படுக்க வைத்தான். கிழிந்து போன சட்டையை அப்படியே இழுத்து நேராக்கினான். பின் தன் கைக்குட்டையை தண்ணீரில் நனைத்து கொண்டு வந்து காயங்களை ஒற்றின போது ரவீந்திரன் சின்ன முனகளோடு முகத்தை மட்டும் சுளித்து கொண்டான். உடனே மனதில் ஒரு நம்பிக்கை பளிச்சிட பரபரவென்று ஒரு டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்தான். ஒரு கை தண்ணீரை எடுத்து அவன் முகத்தில் விசிறினான். பக்கத்தில் உட்கார்ந்து மெதுவான குரலில் ரவி, ரவீந்தர் என்று கூப்பிட்டு பார்த்தான்.
இன்னும் ஒரு தரம் தண்ணீர் அடித்து கூப்பிட்ட போது கண்களை மெல்ல திறந்தான் ரவீந்தர். பாதி மூடிய பார்வை ஒரு வினாடி சந்திரசேகரனின் முகத்தில் பதிந்தது. பேச்சு எதுவும் வரவில்லை. அதன் பின் அசதியோடு மூடிக்கொண்டது. சந்திரசேகரன் அப்படியே விட்டுவிடாமல் அவன் உதட்டை பிரித்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றினான். பாதிக்கு கண்களை திறந்து பார்த்தான் ரவீந்தர். அந்த உதடு லேசாக அசையவே, என்ன ரவீந்தர், இப்போது எப்படி இருக்கு என்று முகத்தருகில் குனிந்து கேட்டான் சந்திரசேகரன். அவன் உடனே பதில் சொல்லவில்லை. பார்வை சந்திரசேகரனின் முகத்திலேயே நிலைத்து கிடந்தது. உதடுகள் லேசாக நடுங்கி விழிக்கோடியில் கோடாக நனைய ஆரம்பித்தது. நோ, டோன்ட் பி சோ வெரி கைண்ட் டு மீ. சட்டென்று குனிந்து காதை அவன் உதட்டருகில் கொண்டு போனான் சந்திரசேகரன். என்ன சொல்கிறீர்கள்? ஏதாவது சாப்பிட கொண்டு வரட்டுமா? வேண்டாம் என்று தலை ஆடியது. கொஞ்சம் காஃபி கொண்டு வருகிறேனே. மறுபடியும் அதே வேண்டாம். அப்படியானால் இன்னும் கொஞ்சம் தண்ணீர்? நோ, பிளீஸ், டோன்ட் யூ அலோவ் மீ டு டை. அந்த குரலின் கிசுகிசுப்பில், பார்வையின் கெஞ்சலில், நனைந்த விழியோரங்களின் பளபளப்பில் நெகிழ்ந்து போனான் சந்திரசேகரன். அவனை இன்னும் பேச வைக்க கூடாது என்ற நினைப்பில். இப்படியெல்லாம் பேசாதீங்க. யூ வில் பி ஆல்ரைட். இன் அனதர் 10 days கொஞ்சம் அமைதியாக படுத்துக் கொண்டிருங்கள். நான் மாயவரம் வரைக்கும் போய் டாக்டரை கூப்பிட்டு கொண்டு வருகிறேன். நோ என்று பலமாக தலையசைத்தான் ரவீந்தர். ஐ டோன்ட் டிசர்வ் எனிதிங். இது கூட எனக்கு சரியான தண்டனை தான். யூ நோ யுவர் ஒய்ஃப். உஸ் என்று சட்டென்று அவன் வாயை பொத்தினான் சந்திரசேகரன். பிளீஸ், வேண்டாமே, எதுவும் பேச வேண்டாமே. இல்லை என்று வேகமாக அந்த கையை விலக்கின ரவீந்தர் அசதியில் மறுபடியும் சில வினாடிகள் கண்களை மூடி திறந்தான். என்னை பேச விடுங்கள் சந்திரசேகரன், கடைசி தரமாக பேச விடுங்கள், பிளீஸ். மூச்சு வாங்க நிறுத்தி நிறுத்தி தடுமாறி அவன் பேசினதும் அந்த முகத்தையே ஒரு நிமிடம் மென்மையாக பார்த்த சந்திரசேகரன் பின் தன் குரலை தழைத்துக் கொண்டு, சரி பேசுங்கள் என்றான். உடனே பேசிவிடாமல் ரவீந்தர் தண்ணீர் என்று சைகை காட்டினதும் சந்திரசேகரன் அவன் வாயில் மிடறு மிடராக தண்ணீர் ஊற்றினான். 1/4 டம்ளர் குடித்ததும் போதும் என்று தலையசைத்தான் ரவீந்தர். களைத்து போய் மீண்டும் சிறிது நேரம் கண்களை மூடி பின் மெதுவாக திறந்து சந்திரசேகரனை பார்த்தான். யூ நோ, நான் தான் இதற்கெல்லாம் காரணம். இத்தனையும் என்னால் தான். அருணா வாஸ் இன்னோசென்ட். அவளிடம் அண்ணா கரினா பற்றி பேசி இதில் எந்த தப்பும் இல்லை என்று சொன்னேன். அதே நேரத்தில் ஏன் எனக்கு அவள் முடிவை பற்றி நினைத்து பார்க்க தோன்றவில்லை சந்திரசேகரன்? அதை அவளுக்கும் சொல்ல தோன்றவில்லை. இட் இஸ் மை செல்ஃபிஷ்னஸ். அல்லது அதை சொல்லி அவளை நான்... அதற்கு மேல் தாங்க முடியாதவனாக சட்டென்று கோபப்பட்டான் சந்திரசேகரன். நோ ரவீந்திரன், இதற்கு மேல் நீங்கள் எதுவும் பேச வேண்டாம். ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அப்படி பேசினால் நான் எழுந்து போய்விடுவேன். அதை கேட்டதும் சரேல் என்று அவன் கையை பற்றி கொண்டான் ரவீந்திரன். நோ, போகாதீங்க, தயவு செஞ்சு போயிடாதீங்க. நான் பேசல, எதுவுமே பேசல. பட் யூ ப்ளீஸ் பி வித் மீ. அதே மாதிரி 4 நாட்கள் சந்திரசேகரன் அவனோடு தான் இருந்தான். அந்த ராத்திரி அவனுக்கு ஜுரம் வர ஆரம்பித்தது. வலி தாங்காமல் முனகி வாய் விற்று அரற்றி, பின் ஜுரம் வேகம் அதிகமானதும் அந்த முனகல், அரற்றல் எல்லாம் அடங்கி போய் 4வது நாள் காலையில் அவனே முழுவதுமாய் அடங்கினதும் அப்படியே உட்கார்ந்திருந்தான் சந்திரசேகரன். 1/4 மணி, அரை மணி, 3/4 மணி என்று போய் மெதுவாக அருணா வந்து தோளை தொட்டு உதடும் முகமும் நடுங்க அவன் மடியில் விழுந்து குலுங்கி கண்ணீரில் கரைந்து அவனையும் கரைத்து 5ஆம் நாள் ரவீந்திரனை சாம்பலாக்கி விட்டு வீட்டுக்கு வந்து முதல் வார்த்தையாக சொன்னான் சந்திரசேகரன். எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் அருணா. இன்னும் 2 மணி நேரத்தில் நாம் மெட்ராஸ் கிளம்புகிறோம். சொல்லிவிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனான். கதவை திறந்து உள்ளே போனபோது ஜன்னல் வழியாக பூனை ஒன்று விருட்டென்று வெளியில் ஓடியது. மரத்தடியில் படுத்துக் கொண்டிருந்த நாய் தலையை தூக்கி பார்த்து நீதானா என்கிற மாதிரி திரும்பவும் படுத்துக் கொண்டது. வௌவால் ஒன்று உள்ளுக்குள் சுற்றி சுற்றி வந்தது. இனிமேல் உங்களுக்குத்தான் இந்த பள்ளிக்கூடம் என்று நினைத்து கொண்ட சந்திரசேகரன் சட்டென்று தன் கீழ் உதட்டை கடித்துக் கொண்டான். கண்களில் தழும்பிய கண்ணீரை அடக்க பார்த்தான். சரேல் என்று நகர்ந்து ஒவ்வொரு வகுப்பாக போய் ஜன்னல்களையும் கதவுகளையும் மூடி கடைசியில் வாசல் கதவை மூடி பூட்டின போது அதற்கு மேல் தாங்க முடியாது போலிருந்தது. அங்கே ஒரு நிமிடம் நின்றால் கூட கதறி விடுவோம் என்று தோன்ற வேகமாக நடந்தான். எதிரில் யார் வருகிறார்கள் என்று பார்க்காமல் கால்களாக கண்ணில் பட
அந்த கருப்பு கால்களிலும் அடையாளம் புரிந்து போய், இது மாரி, இது முனுசாமி, இது ஏழுமலை என்று உள்ளுக்குள் சொல்லிக்கொண்டே வந்து வீட்டுக்குள் நுழைந்தான். அதற்குள் அருணா 2 பெட்டிகளோடு தயாராக இருப்பதை பார்த்து, போகலாமா என்று தலையை மட்டும் அசைத்து கேட்டு, வண்டியை கூப்பிட்டு பெட்டிகளை எடுத்து வைத்து, ஏறிக்கோ அருணா என்று அருணாவிடம் முனகி பின் தானும் ஏறி உட்கார்ந்தான். போகலாமா சார்? வண்டிக்காரன் கேட்டதும், போகலாம் என்று தலையாட்டினான். வண்டி நகர ஆரம்பித்ததும் பார்வை அவசரமாக ஒவ்வொன்றின் மீதும் பதிந்தது. அந்த வீடு, வாசல், குட்டை தென்னை மரங்கள், அதன் மீது விழுந்த நிழல்கள், செம்மண் தரை, புழுதி, கொஞ்சம் நகர்ந்து பக்கத்து வீடு, அதன் பயங்கரமான நிசப்தம். அதற்கு காரணமான ரவீந்திரன். ரவீந்தர், அவன் நிமிர்ந்து பார்த்தபோது அருணா உதட்டை கடித்து தன்னை அடக்கிக் கொள்வது தெரிந்தது. அதை அவன் பார்த்து கொண்டிருந்த போது வண்டி மெதுவாக அந்த தெருவை கடந்து திரும்பி ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி போயிற்று. இந்துமதி அவர்கள் எழுதிய நினைவுகள் நெஞ்சோடுதான் நாவல் நிறைவு பெற்றது. கதை முழுசா கேட்டிருப்பீங்க. சோ என்ன ஃபீல் பண்றீங்க? இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது 3 பேத்து மேலேயே இருக்கு. முதலாவது குற்றம் தவறு அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக சந்திரசேகரன் தான். அதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். 2வது தவறு 2 பேருமே சமமான பங்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரவீந்திரன் மற்றும் அருணா. சோ ஒரு முக்கியமான பிரச்சனையில அருணா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா முதல் நாள் ராத்திரியே, முதல் இரவுலயே அருணா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாமான்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்கு ஒத்துக்காத சந்திரசேகரன் செஞ்சது, அவர் எடுத்த முடிவு மிக மிக தவறு. கண்டிப்பா தன்னால குடும்பம் நடத்த முடியாது, தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாதுங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஆனா அது அருணாவுக்கு தெரியாதுங்கிறத புரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா டைவர்ஸுக்கு ஒத்துருக்கணும். ஆனா அப்படி ஒத்துக்காம இருந்தது மிகப்பெரிய தவறு, குற்றம் கூட அப்படின்னு சொல்லலாம். சோ அதனால ஒரு இளம்பெண் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி இன்னொரு வகையில தன்னுடைய மனைவி இறந்ததுனால பாதிக்கப்பட்ட ரவீந்தர். சோ இருவரும் சந்திக்கிறப்ப கண்டிப்பா இது மாதிரியான தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். கண்டிப்பா அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் இருவருமே அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு நட்பு ரீதியில அல்லது ஒரு காதல் வயப்பட்டு அவங்க பேச ஆரம்பிச்சப்போ, அல்லது அவங்களுக்குள்ளேயே 2 பேரும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சு இருக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா சந்திரசேகரனை சந்திச்சு அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்கலாம். அதுக்கான சமூக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவாக அவங்க எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு இடத்துல ரவீந்தரே சொல்றாரு. சோ அதையும் நியாயப்படுத்துறாங்க. ஆனா இருந்தாலும் தவறு செஞ்சுட்டாங்க 2 பேருமே. அதுக்கு ஒரு பெரிய தண்டனை ரவீந்தருக்கு கிடைச்சிருச்சு. ஆனா அருணா அருணாவை அதே துக்கத்தோட தான் அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. ஆனா சந்திரசேகரன் இதுக்கு என்ன முடிவு எடுத்திருக்காருங்கிறத அதுக்கப்புறம் கதையில வரல. ஊருக்கு கிளம்புறாங்க, ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போறாங்க அப்படிங்கறதோட கதை முடியுது. சோ அதுக்கப்புறம் அது என்ன முடிவு சந்திரசேகரன் எடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ஒரு நினைப்புக்கே, நம்ம முடிவுக்கே இந்துமதி அவர்கள் விட்டுட்டாங்களோ அப்படிங்கிறத நினைக்க தோணுது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம். கண்டிப்பா ஒரு சின்ன பாதிப்பு மனசுக்குள்ள ஏற்படுது. சோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இந்த கதையை பத்தி அப்படிங்கிற உங்க கருத்தை இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு நாவலில் சந்திக்கலாம். இன்னொரு கதையில், சிறுகதையில் கூட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.